Under chapter number 24, general provisions as to inquiries and trials. விசாரணைகள் பற்றிய பொது வகைமுறைகள். Under section 300 உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு வழக்கிற்கு 2 முறை தண்டிக்கப்பட முடியாது. Section 11 CPC res judicata. Under article 20 subarticle 2 Constitution of India. இந்த 3 விஷயங்களும் CRPC 300 இந்த 3 விஷயங்களும் ஒரு சம்பவத்திற்கு ஒரு தீர்வுதான். Under section 301 ஒரு அரசு குற்றத்துறை வழக்கறிஞர்கள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆர் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அரசுக்கு ஆதரவாக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் அவர்கள் ஆஜராகலாம், தோன்றலாம், அப்பீர் ஆகலாம். Without giving any memorandum of petition, அதாவது மெமோ ஆஃப் அப்பீல் சொல்லுவாங்க. மெமோரண்டம் ஆஃப் அந்த பெட்டிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வக்காலத் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க இன்டர்வென்ட் பெட்டிஷன் போடணும்னா அண்டர் செக்ஷன் 301 சப்செக்ஷன் 2ல தான் இன்டர்வென்ட் பெட்டிஷன் போட முடியும். சப்செக்ஷன் 2ல தான் தனிப்பட்ட நபர் ஒரு வழக்கறிஞரை அவர்களே என்கேஜ் பண்ணிக்கலாம், ஏற்பாடு செய்து கொள்ளலாம். அண்டர் செக்ஷன் 302 அரசு குற்றத்துறை வழக்கறிஞர் தான் அந்த வழக்கை ஆரம்பிக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 303 யார் மீது நடவடிக்கைகள் தொடரப்பட்டுள்ளனவோ அவர்தான் எதிர்வாதம் செய்வதற்கான உரிமை. Right of person against whom proceedings are instituted to be defended. Under section 304 CRPC சில வழக்குகளில் அரசாங்க செலவில் எதிரிக்கு சட்ட உதவி அளித்தல். அவருக்கு வக்கீல் வைத்து அவருடைய வழக்கை நடத்துவதற்கு அவருக்கு போதுமான வசதி இல்லாத நபராக இருக்கும் பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 304 அடிப்படையில் சில வழக்குகளில் அரசாங்கமே தன்னுடைய செலவில் அந்த அக்யூஸ்டுக்கு லீகல் எய்டு அளிப்பார்கள், சட்ட உதவியை அளிப்பார்கள். அண்டர் ஆர்டிகல் 39 கேபிட்டல் A Constitution of India, free legal aid, Hussain Ara Khatun வழக்கு, very familiar case, standard authority for that. Under section 305 ஒரு கூட்டு நிறுவனமோ அல்லது பதிவு பெற்ற ஒரு சங்கமோ எதிரியாக இருக்கின்ற பொழுது என்ன நடைமுறை. Under section 306 ஒரு கூட்டு குற்றவாளிக்கு மன்னிப்பு அளித்தல், அக்காம்ப்ளிஸ் 133 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அதுல ஒரு எதிரி அரசு தரப்பு சாட்சியாக மாறுகின்ற பொழுது, அதாவது அப்ரூவர் என்று சொல்வார்கள். அப்ரூவர் என்று சொன்னால் தமிழில் குற்றம் ஏற்றுக்கொண்ட சாட்சி. அந்த குற்றத்தை நாங்கள் தான் செய்தோம் என்று அதை ஒத்துக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சியம். தமிழில குற்றம் ஏற்ற சாட்சி என்று சொல்வார்கள் அப்ரூவர். அவருக்கு மன்னிப்பு அளிப்பதை பற்றி தான் அண்டர் செக்ஷன் 306 CRPC. இதே மன்னிப்பு அளிக்கின்ற அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அண்டர் ஆர்டிகல் 72 குடியரசுத் தலைவர் மன்னிப்பு அளித்தல். அண்டர் செக்ஷன் 307 power to direct tender of pardon,
மன்னிப்பு அளிப்பதற்காக உத்தரவிடும் அதிகாரம். அண்டர் செக்ஷன் 308 மன்னிப்பிற்கான நிபந்தனைகளை நிறைவேற்றாத ஒரு நபரை விசாரணை செய்தல். அண்டர் செக்ஷன் 309 பவர் டு போஸ்ட்போன் ஆர் அட்ஜார்ன் ப்ரொசீடிங்ஸ் நடவடிக்கைகளை தள்ளி வைப்பதற்கு அல்லது ஒத்தி வைப்பதற்கான அதிகாரம். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட தேதியிலிருந்து 2 மாதங்களுக்குள் ஒரு வழக்கை முடிக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 309 ப்ரொவிசோ சப்செக்ஷன் 1 ப்ரொவிசோ வெரி இம்பார்ட்டன்ட். அது பெண்கள் சம்பந்தமான ஒரு கேஸ், குறிப்பாக ரேப் ரிலேட்டட் கேஸாக இருக்கும் பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 309 சப்செக்ஷன் 1 ப்ரொவிசோ நீதிமன்றத்தில் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட தேதியிலிருந்து 2 மாதங்களுக்குள் அந்த வழக்கை விசாரணை செய்து முடிக்க வேண்டும். மிக முக்கியமானது. 309 ப்ரொவிசோ கண்டிப்பா கேட்பாங்க. இதே 309 சப்செக்ஷன் 2 ப்ரொவிசோ அதுல பி மிக முக்கியமானது. ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி கொண்டிருப்பதால் அதனை காரணம் காட்டி வழக்கு விசாரணையை மற்றொரு தேதிக்கு மாற்றி வைக்கும்படி கேட்க முடியுமானா முடியாது. எங்க சீனியர் கவுன்சில் he is being engaged with some other court, Your Honor. On the basis that the honorable court may be pleased to adjourn the case in some other day அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியுமானா முடியாது. Under section 310 local inspection ஒரு சம்பவ இடத்திற்கே சென்று விசாரணை செய்வது. அண்டர் செக்ஷன் 311 முக்கியமான சாட்சியை அழைப்பதற்கு விசாரணை. 311 பெட்டிஷன் எந்த ஸ்டேஜ்ல வேண்டுமானாலும் போடலாம். ஒன்ஸ் ஒரு 311 பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னா அதே கோர்ட்ல மீண்டும் நம்ம கேஸ் போட முடியும். கெய்ஸ் வழக்கு நான் சொல்லியிருக்கிறேன், தினாநாத் வழக்கு சொல்லியிருக்கிறேன். 311 ஒரு உத்தரவு போடுறாங்கன்னு சொன்னா அது இன்டர்லோகேட்டரி ஆர்டர், இடைக்கால உத்தரவு. அதை எதிர்த்து அப்பீல் போக முடியுமா? முடியாது. அண்டர் செக்ஷன் 397 சப்செக்ஷன் 2 ஆஃப் CRPC அதுக்கு தடை இருக்கிறது. பார். அண்டர் செக்ஷன் 311 கேபிட்டல் A ஒரு நபருடைய மாதிரி கையொப்பம் அல்லது மாதிரி கையெழுத்தை கொடுக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிடும். குறிப்பாக ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கான அதிகாரம். 311A ஆஃப் CRPC பார்க்கின்ற பொழுது அதை இணைத்து 73A ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டையும் சேர்த்து பார்க்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 312 கம்ப்ளைனன்ட் இல்ல, விட்னஸஸ் இல்ல, புகார்தாரர்கள் சாட்சிகள் இவர்களது செலவுகள். அண்டர் செக்ஷன் 313 எதிரியை விசாரிப்பதற்கான அதிகாரம். 313 சப்செக்ஷன் 1 கிளாஸ் A வழக்கு விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே சொல்லுவாங்க, உங்க மேல சார்ஜ் பண்ணிருக்காங்க, என்ன சொல்றீங்க? ஐயா இது பொய் வழக்குங்க, கேஸ நடத்த போறீங்களா? ஆமாங்க ஐயா கேஸ நடத்துறேங்க. அதன் பிறகு ப்ராசிக்யூஷன் டிஃபென்ஸ் எல்லாம் விசாரிச்சு முடிச்ச பிறகு ஒரு கேள்வி கேட்பாங்க. அண்டர் செக்ஷன் 313 1B அரசு தரப்புல சந்தேகத்துக்கு இடமின்றி உங்களுக்கு எதிர்ப்பா இவ்வாறு சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்றீங்க? உங்கள் தரப்பில் ஏதாவது சாட்சிகள், சான்றாவணங்கள், சான்று பொருட்கள் ஏதாவது இருக்கிறதா? இருந்தால் அதை என்ன பண்ணி டிஃபென்ஸா எடுத்துக்கணும். அண்டர் செக்ஷன் 314 வாய்மொழியான வாதங்களும் வாதங்களின் குறிப்புகளும் மெமரண்டம் ஆஃப் அப்பியரன்ஸ் நாம எப்படி 301 தாக்கல் செய்ய வேண்டாமோ பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்கிற பட்சத்தில்
இங்க மெமரண்டம் கொடுக்கிறேன், மெமரண்டம் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அது ஓரலா இருக்கலாம். ரிட்டன் ஆர்குமெண்ட் அண்டர் செக்ஷன் 314 CRPC. Under section 315, accused person to be a competent witness. குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர் அந்த எதிரியே சாட்சி சொல்வதற்கு ஒரு தகுதியுடைய நபர். Under section 316, உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுமாறு தூண்டுவதற்கு அல்லது செல்வாக்கு தகாத செல்வாக்கை எதையாவது பயன்படுத்த கூடாது. No influence to be used to induce disclosure. Under section 317, எதிரி அந்த ஹியரிங் டேட்ல வர முடியாத சூழ்நிலையில் 317 சப்செக்ஷன் 1ல பெட்டிஷன் போட முடியும். உடம்பு சரியில்லைங்க, அதனால ஹியரிங் வர முடியலைங்க. 317ல மிக முக்கியமானது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஒரு கேஸ ஸ்பிளிட் அப் பண்றது எந்த செக்ஷன்ல? சிஆர்பிஸ்ல அண்டர் செக்ஷன் 317 சப்செக்ஷன் 2ல தான் ஸ்பிளிட் அப் பண்ண முடியும். 7 எதிரிகள் இருக்கிறாங்க ஒரு வழக்குல, 7 பேர் சேர்ந்து அடித்ததா வழக்கு. 3 எதிரிகள் தொடர்ந்து ஆஜராகிறாங்க, 4 பேர் வரமாட்டான்னு சொல்றாங்க. 4 அக்யூஸ்ட் வரல டெய்லி. பல மாசம் அந்த 3 எதிரிகள் மட்டும் ஒவ்வொரு ஹியரிங்க்கும் ஆஜராகிறாங்க. இப்ப கோர்ட்ல என்ன பெட்டிஷன் போடலாம்? கேஸ் வந்து ஸ்பிளிட் அப் பண்ணுங்க, மதர் கேஸ் நாங்க நடத்துறோம். இப்ப அடுத்து இருக்கக்கூடிய அந்த பிரான்ச் கேஸ் ஸ்பிளிட் அப் பண்ற கேஸ் வந்து அந்த அக்யூஸ்ட் என்னைக்கு கோர்ட்டுக்கு வராங்களோ அவங்க வந்து அன்னைக்கு நடத்திக்கிட்டோம். எனவே மதர் கேஸ் நாங்க நடத்த தயாரா இருக்கிறோம் சொல்லிட்டு ஸ்பிளிட் அப் பண்றது அண்டர் செக்ஷன் 317 சப்செக்ஷன் 2. அண்டர் செக்ஷன் 318, எதிரி வந்திருக்கிறார், அவர் பைத்தியம் கிடையாது, ஆனாலும் அவரால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்ப நீதிமன்றம் சாட்சியம் எடுக்கலாம்னா தாராளமா எடுக்கலாம். Procedure where accused does not understand proceedings. ஆனா ஒரு பைத்தியம் கிடையாது, ஆனா சொல்ற விஷயம் அவருக்கு புரியல, அதாங்க. அப்ப சாட்சியம் எல்லாத்தையும் எடுக்கலாம். ஆனா தண்டனை கொடுக்கும் பட்சத்தில் உயர்நீதிமன்றத்தினுடைய ஒப்புதலை பெற்று ஆலோசனை பெற்று அதன் அடிப்படையில் தான் அந்த எதிரிக்கு அண்டர் செக்ஷன் 318 படி நாம் தண்டனை கொடுக்க முடியும். அண்டர் செக்ஷன் 319, ஒரு வழக்கு சம்பந்தமாக சில குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களை விடுவிப்பு செய்து விடுவார்கள். குற்றப்பத்திரிகையில் அவர்களுடைய பெயர்களை சேர்க்காமல் விட்டு விடுவார்கள். அவர் ஆள்பலம், பணபலம் அல்லது படைபலம், அரசியல் பலம், செல்வாக்கு உள்ள நபர்களா இருப்பார். அவர் மீது எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க, ஐயோ பார்த்து சரி பண்ணிடுவாங்க. சார்ஜ் ஷீட்ல எங்க பேர் வராத அளவுக்கு பாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேற வழி இல்லை ஐயோக்கு. அவரு என்ன செய்வாரு? சார்ஜ் ஷீட்ல அக்யூஸ்ட் பேர்ல 7 பேர் மீது வழக்குனா 3 பேர் மேல அல்லது 2 பேர் மேல அல்லது 5 பேர் மேல மட்டும் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாரு. மற்ற 2 பேரை அல்லது 3 பேரை விடுவிச்சிருவாரு. பாதிக்கப்பட்ட கூண்டுல வந்து சொல்றப்பதான் தெரியும், எங்களை அடித்தது 7 பேர், நாங்கள் 7 பேர் மீதுதான் காவல் நிலையத்தில் நாங்கள் தகவல் அளித்தோம், ரிப்போர்ட் கொடுத்தோம், அறிக்கை கொடுத்தோம். ஆனால் அந்த ரிப்போர்ட்டை பெற்றுக்கொண்ட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இந்த வழக்குல 3 பேரை விடுவிச்சுட்டாரு வேணுமெனே. அந்த 3 பேர் மிக முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நீதிமன்றம் அந்த நபர்களை, புதிய நபர்களை சேர்க்க முடியும். அவர்களை குற்றவாளியாக சேர்த்து விசாரணை செய்ய முடியும். இதுதான் அண்டர் செக்ஷன் 319. அண்டர் செக்ஷன் 320, குற்றங்களை சட்டப்படி சமரசமாக தீர்த்து கொள்ளுதல். சப்செக்ஷன் 1, நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் குற்றங்களை டிஃபெக்ட் கம்ப்ளைனன்ட்டும் அக்யூஸ்டும் காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னில பேசி நார்மலா பெஷன் போடுறப்ப என்ன சொல்லுவோம்? ஆல்ரெடி the defect complainant the accused, those who have been compromised between themselves in the presence of the peace meeting was held in the presence of village elders. On the basis that they have been compromised between themselves, the honorable court may be permitted and allowed this petition to be compounded அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெட்டிஷன் போடுவோம் and thus render justice. சப்செக்ஷன் 2ல நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு மனு தாக்கல் செய்ய வேண்டும். மிக முக்கியமானது.
இதுல கேள்வி கேட்கறாங்கன்னு சொன்னா 397 ஐபிசில வந்து யார் காம்பவுண்ட் செய்ய முடியும்? இந்த கேள்விதான் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. அந்த பெண்ணினுடைய கணவர், அவர்தான் விக்டிம், பாதிக்கப்பட்டவர், அவர்தான் காம்பவுண்ட் செய்ய முடியும். அண்டர் செக்ஷன் 321 மிக முக்கியமானது, இறங்கு வரிசையில் இருக்கிறது. 3, 2, 1. ஒரு குற்ற வழக்குகளை பிராசிக்யூஷன் திரும்ப பெற்றுக் கொள்ளுதல் நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு. முதலமைச்சர் மீது அவதூறு வழக்கு, பிறகு அந்த வழக்கை பெற்றுக் கொள்கிறார்கள். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதை என்ன பண்றாரு? வித்ரா பண்றாங்க. எந்த ப்ரொவிஷன்ல? அண்டர் செக்ஷன் 321. அதை போலவே அண்டர் செக்ஷன் 257ல வித்ரா பண்ணலாம். பிரைவேட் கம்ப்ளைண்டா இருக்கு, வித்ரா பண்ண முடியும்னா அண்டர் செக்ஷன் 257ல வித்ரா பண்ண முடியும். பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டாரு, ஆனா கோர்ட்டுக்கு அவர் வர்றது கிடையாது. பிரைவேட் கம்ப்ளைண்ட் அக்யூஸ் மட்டும் நிறைய நடக்கிறாங்க கோர்ட்டுக்கு. அப்ப அக்யூஸ் தரப்புல அந்த கேஸ் முடிக்கணும்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 256 சிஆர்பிசில ஒரு மனு போட்டு அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அண்டர் செக்ஷன் 322 ஒரு மேஜிஸ்ட்ரேட் முடிவெடுக்க கூடாத வழக்குகளில் என்ன நடைமுறை? procedure in cases which magistrate cannot dispose. அப்படியே அந்த கேஸ் பண்ணல என்ன பண்ணும்? சிஜிஎம் அனுப்ப வேண்டியதுதான். அண்டர் செக்ஷன் 323 ஒரு பரிசீலனை அல்லது விசாரணை துவங்கியதற்கு பின்பு ஒரு வழக்கை வந்து கமிட்டல் பண்ண முடியுமானா முடியும். 209ல பிஆர்சி ஸ்டேஜ்ல நம்ம கமிட்டல் பண்றோம். அதே போல வழக்கு நடத்திட்டே இருக்காங்க, அப்ப தெரிய வருது இந்த வழக்கு கோர்ட் ஆஃப் செஷன் தான் விசாரிக்க வேண்டிய வழக்கு என்று சொல்லி அந்த நேரத்தில் நீதிமன்றத்தில் தெரிய வருகின்ற பொழுது நீதிமன்றம் அந்த வழக்கை அப்படியே செஷன்ஸ் கோர்ட்டுக்கு கமிட்டல் பண்ணுவாங்க. இதான் அண்டர் செக்ஷன் 323. இப்ப 209லையும் கமிட்டல் பண்ண முடியும், 323 சிஆர்பிசிலும் கமிட்டல் பண்ண முடியும். அண்டர் செக்ஷன் 324 ஒரு நாணயம் அச்சடிக்கிறாங்க, ஒரு முத்திரை சட்டம் அல்லது சொத்து சம்பந்தமான ஒரு ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், இது போன்ற வழக்குகளை விசாரணை செய்வது எவ்வாறு? அண்டர் செக்ஷன் 324 படி அதை விசாரணை செய்ய முடியும். சிஜேஎம்க்கு அதை அனுப்புறாங்கன்னு சொன்னா சிஜேஎம் அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர் யாராக இருந்தாலும் சரி அண்டர் செக்ஷன் 239 and 245 செக்ஷன் படி அந்த சிஜிஎம் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தால் பரவாயில்லை, இல்லை என்று சொன்னால் மற்ற யாராக இருந்தாலும் அவர்களை விசாரணைக்கு அல்லது மேல் விசாரணைக்காக அனுப்ப வேண்டும். அண்டர் செக்ஷன் 324 325 போதுமான அளவு கடுமையான தண்டனை நடுவர் வழங்க முடியாத போது, இங்கேயும் 325 சிஆர்பிசி. அப்ப என்ன செய்ய முடியும்? அந்த கட்டு அப்படியே சிஜிஎம்கோ அல்லது டிஜே கோர்ட்டுக்கு அனுப்பணும். சிஜிஎம்க்கு தான் அனுப்பணும், அவங்க பாத்துக்குவாங்க. வழக்கை விசாரிக்கிறார் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். வழக்கை விசாரிக்கின்ற பொழுது அவருக்கு அதிகப்படியான தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த கேஸ் பண்டல அப்படியே அனுப்பலாம், சிஜிஎம்க்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அண்டர் செக்ஷன் 326 என்று சொன்னாலே டினோவா ட்ரையல், நிட்டின் பாய் வழக்கு, அதன் பிறகு பின்னிட்டு வழக்கு வந்திருக்கிறது. ஒரு வழக்கை ஒரு நீதிபதி விசாரணை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே அவர் வந்து டிரான்ஸ்பர் ஆகிறாரு அல்லது சஸ்பெண்ட் ஆகிறாரு அல்லது டிஸ்மிஸ் ஆகிறாரு அல்லது இறந்து போயிடுறாரு, இது போன்ற ரிட்டையர்ட் ஆயிடுறாரு. இது போன்ற சூழ்நிலையில் அதன் பிறகு வரக்கூடிய நீதிபதி அந்த வழக்கை தொடர்ந்து விசாரணை செய்ய முடியுமா என்பதை பற்றியான ஒரு ப்ரொசீஜர் தான் அண்டர் செக்ஷன் 326. அது சம்மன் கேஸாக இருக்கும், சம்மரி கேஸாக இருக்கும். அப்ப டினோவா ட்ரையல் தான் பண்ணுங்கன்னு சொல்றாங்க நிட்டின் பாய் வழக்குல. அதன் பின்னிட்டு 2011 தீர்ப்பு, அதன் பின்னிட்டு இதே சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க 2013ல இதுக்கு முன்னாடி விசாரித்த நீதிபதி அதை எலோபரேட்டா விசாரித்து இருந்தால் அதை டினோவா ட்ரையல் பண்ணாதீங்க, அதன் பிறகு வரக்கூடிய நீதிபதி அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அண்டர் செக்ஷன் 326 நீங்கள் சிஆர்பிசி படிக்கின்ற பொழுது
இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 167 நீங்கள் இணைத்தே பார்க்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 327 நீதிமன்றம் திறந்த நீதிமன்றமாக இருக்க வேண்டும். கோர்ட் இஸ் டு பி ஓபன். கோர்ட் டு பி ஓபன். நீதிமன்றம் திறந்த மன்றமாக இருக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 327ல கேள்வி என்று ஒன்று கேட்டால் சப்செக்ஷன் 2 கண்டிப்பாக கேட்பார்கள். இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் எந்த ப்ரொவிஷன்ல சிஆர்பிஎஸ்ல நடத்த முடியும் என்று சொன்னால் அண்டர் செக்ஷன் 327 சப்செக்ஷன் 2. ரேப் ரிலேட்டட் கேஸாக இருக்கும் பட்சத்தில் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் நடத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இது போன்ற வழக்குகளில் கண்டிப்பாக முடிந்தவரை ஒரு பெண் நீதிபதியோ அல்லது பெண் நீதித்துறை நடுவரோ தான் நடத்த வேண்டும். கண்டிப்பாக இதுல கேள்வி கேட்பார்கள். ஒரு ரேப் ரிலேட்டட் கேஸாக இருக்கின்ற பொழுது ஆண் நீதிபதி அந்த வழக்கை நடத்தலாமா என்று சொல்லி ஒரு கேள்விகள் கண்டிப்பாக கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே அண்டர் செக்ஷன் 327 சப்செக்ஷன் 2 அதுல ப்ரொவைடட் ஃபர்தர் தட் அது மிக முக்கியம். முடிந்தவரை ஒரு பெண் நீதிபதி தான் இது போன்ற வழக்கை இன் கேமரா ப்ரொசீடிங் செய்ய வேண்டும். மிக முக்கியமானது. கேள்வி கேட்டால் கண்டிப்பாக இதுல கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதை போலவே அண்டர் செக்ஷன் 327 சப்செக்ஷன் 3 மிக முக்கியம். சப்செக்ஷன் 2வின் கீழ் ஒரு கற்பழிப்பு வழக்கு சம்பந்தமாக விசாரிக்கின்ற நீதிமன்றம் அதில் கொடுக்கக்கூடிய சாட்சியம் தொடர்பான செய்திகளை நீதிமன்றத்தின் முன் அனுமதி இல்லாமல் யாரும் அச்சிடுவதோ அல்லது வெளியிடுவதோ கூடாது. அதையும் மீறி நீங்க வெளியிட்டீங்கன்னு சொன்னா உங்கள் மீது அண்டர் செக்ஷன் 228 கேபிட்டல் ஏ ஐபிசியின் படி 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும். அதுல ஒரு பிரவிசோ அண்டர் செக்ஷன் 327 சப்செக்ஷன் 3 அதுல பிரவிசோ என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரேப் ரிலேட்டட் விக்டிம்னுடைய பெயரையோ அவருடைய புகைப்படத்தையோ அவங்களுடைய முகவரியோ இவற்றை வெளிப்படுத்தாமல் இது போன்ற ஒரு பாலியல் பலாத்காரம் நடைபெற்றது என்று சொல்லி வேண்டுமானால் வெளியிடலாம். அதற்கு தடை கிடையாது. எனவே ரேப் ரிலேட்டட் விக்டிம் என்று சொன்னால் அவருடைய பெயர், அவருடைய அட்ரஸ், அவருடைய புகைப்படம் இது மூன்றையும் வெளியிடக்கூடாது. நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் கண்டிப்பாக வெளியிடக்கூடாது. ஆனா விக்டிம்னுடைய பேரண்ட் அலோ பண்றாங்க அல்லது நீதிமன்றம் அலோ பண்றாங்க, இது எல்லாம் நீதியின் நலனுக்கு உகந்தது என்று கருதுகின்ற பட்சத்தில் அவற்றை வெளியிடலாம். ஒரு வழக்கிற்கான விசாரணை இடத்தை யார் முடிவு செய்ய முடியும்? இது ஒரு கேள்வி. ஒரு வழக்கிற்கான விசாரணை இடம் என்று சொன்னால் அது கோர்ட் என்று அர்த்தம். நம்முடைய தேச பிதா மகாத்மா காந்தியினுடைய விசாரணையை சிறைச்சாலையை நீதிமன்றமாக பயன்படுத்தினார்கள். கோர்ட் அங்கே விசாரிச்சாங்க. இந்திரா காந்தி அம்மா வழக்கு ஜெயில ஒரு ஜெயில இருக்கக்கூடிய ஒரு ரூமே கோர்ட்டா செட் பண்ணி அங்கே வழக்கு விசாரணை பண்ணாங்க. 1950 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 21. அந்த இடம் சிறைச்சாலையின் வளாகத்திற்குள் கூட இருக்கலாம். இதை சொன்ன வழக்கு 1950 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல்
பேஜ் நம்பர் 21. இதே கேஸ்ல எம்எல்ஜே ஜேர்னல்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. 1950 வால்யூம் 1 எம்எல்ஜே பேஜ் நம்பர் 742. 1950 வால்யூம் 1 பேஜ் நம்பர் எம்எல்ஜே பேஜ் நம்பர் 742. ஏனென்று சொன்னால் இன்டர்வியூல உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. இன்டர்வியூல கேள்வி கேட்கின்ற பொழுது ஒரு சிறைச்சாலையை நீதிமன்றமாக பயன்படுத்த முடியுமா என்று சொன்னால் முடியும். மகாத்மா காந்தி தேசப்பிதா வழக்கு, அயர்ன் லேடி ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய இரும்பு மங்கை, முன்னாள் பாரத பிரதமர் மாண்புமிகு இந்திரா காந்தி அம்மா வழக்கு எல்லாம் ஜெயிலே தான் என்ன பண்ணாங்க, கேஸ் ஜெயில ஒரு இடத்தையே கோர்ட்டா வச்சு நடத்தினாங்க. அதுதான் இந்த தீர்ப்புல சொல்றாங்க. 1950 வால்யூம் 1 எம்எல்ஜே பேஜ் நம்பர் 742. இதே தீர்ப்பு மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் ரிப்போர்ட் ஆயிருக்கு. 1950 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 21. செக்ஷன் 25 சார். இந்த 25 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி 284 இம்பார்ட்டன்ட் என்று சொன்னேனோ கமிஷன் அமைச்சு விசாரணை செய்வது, அதை போல சாப்டர் நம்பர் 25 வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு எதிரி வந்து பைத்தியம் ஆயிட்டாரு, அப்ப எப்படி விசாரணை செய்ய வேண்டும்? அண்டர் செக்ஷன் 328 procedure in case of accused being lunatic. எதிரி பைத்தியமாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் என்ன நடைமுறை, எந்த நடைமுறையை பயன்படுத்தி ஒரு நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரணை செய்ய முடியும்? யாருக்கு எதிராக விசாரணை செய்யப்படுகிறதோ அந்த நபரே ஒரு பைத்தியம் என்று இருக்கின்ற பொழுது அதன் விளைவாக எதிர்வாதம் செய்ய அவர் ஒரு திறனற்ற நபர் என்று சொல்லிதான் நீதிமன்றம் கருதும். அப்ப எதிரி பைத்தியமா இருக்கிறாருன்னு சொன்னா அது குறித்து விசாரணை செய்ய வேண்டும். இப்ப யார் விசாரணை செய்வார்? மாவட்ட குடியியல் அறுவை சிகிச்சை மருத்துவர். அது என்னங்க குடியியல் அறுவை சிகிச்சை? சிவில் சர்ஜன். சிவில் சர்ஜன் தான் அதற்கு விசாரணை செய்வார். அவ்வாறு விசாரணை செய்கின்ற பொழுது ஒரு டாக்டர் தான் என்ன பண்ணுவாங்க, அவருக்கு மனநிலையை பற்றி பரிசோதனை செய்து இவரை நல்ல நிலையில இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி அவர் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு முடிவு பண்ணுவாங்க. இந்த 327க்கு 2 கேஸ் லாஸ் குறிச்சிங்க சார், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ்லாம். ஏற்கனவே ஒரு கேஸ் லா சொல்லியிருக்கேன் 1950 327 சிஆர்பிசிக்கு முகமது ஷஹாபுதீன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். முகமது ஷஹாபுதீன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 2010 வால்யூம் 4 எஸ்சிசி பேஜ் நம்பர் 653. 2010 வால்யூம் 4 எஸ்சிசி பேஜ் நம்பர் 653. முகமது ஷஹாபுதீன் versus state of Bihar. The public trial in camera trial என்பதை பற்றி தெளிவாக சொன்ன வழக்கு இந்த வழக்கு தான். முகமது ஷஹாபுதீன் versus state of Bihar 2010 volume 4 SEC page number 653. அடுத்த கேஸ்ல ஜுடிஷியல் அக்கவுண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பேரன்சி, இதை சொன்ன வழக்கு ஸ்வப்னி திரிபாதி வெர்சஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸ்வப்னி திரிபாதி SWAPNIL ஸ்வப்னில் திரிபாதி வெர்சஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா 2018 வால்யூம் 10 SCC page number 639. Swapnil Tripathi versus Supreme Court of India 2018
வால்யூம் 10 SCC பேஜ் நம்பர் 639. Under section 328, procedure in case of accused being lunatic. Chapter number 25. ஒரு எதிரி பைத்தியமாக இருக்கின்ற பொழுது எந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும்? ஒரு வழக்கு விசாரணை துவங்கி விட்டது. எதிரி பைத்தியமா இருக்கிறான்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு தெரிய வருகிறது. அப்ப அந்த நீதிமன்றம் அவர் பைத்தியமா என்பதை குறித்து விசாரணை நடத்த வேண்டும். அதற்காக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவில் சர்ஜன் அவர் எப்படி இருக்க வேண்டும்? ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனராக இருக்க வேண்டும். அப்ப மாநில அரசு குறிப்பிடக்கூடிய எந்த ஒரு மருத்துவரை கொண்டும் அது போன்ற சோதனையை செய்ய வேண்டும், மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். அப்ப அந்த மருத்துவ பரிசோதனை செய்கின்ற ஒரு மருத்துவரை சாட்சியமாக விசாரித்து அதை பதிவு செய்ய வேண்டும். இந்த அக்யூஸ்ட், ஆமாங்க நான் தான் பரிசோதனை பண்ண, இந்த அக்யூஸ்ட் வந்து உண்மையிலே பைத்தியமா தான் இருக்கிறாரு, அவர் லுனாட்டிக்கா இருக்காரு, இடியட்டா இருக்கிறாரு, நான் என்னுடைய மருத்துவ பரிசோதனையின் பொழுது அது தெரிய வருகிறது என்று சொல்லி அந்த டாக்டர் கொடுக்கிற ஒப்பீனியனை அப்ப டாக்டர் வந்து நீதிமன்றத்துக்கு வரவழைத்து அவர் கொடுக்கக்கூடிய சாட்சியத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும். Under section 328 subsection 1 subsection 1 clause A, under section 328 subsection 1 capital A, subsection 1 ல என்ன சொல்றாரு? வழக்கு விசாரணை தொடங்குறப்ப எதிரி வந்து பைத்தியமா இருக்கிறான்னு சொன்னா கோர்ட் என்ன பண்ணும்? அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சிவில் சர்ஜன் ஒரு டாக்டர் கிட்ட, அவர் ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனரா இருப்பார், அவரிடம் அனுப்பி இவர் பைத்தியமா இல்லையான்னு சொல்லி விசாரணை பண்ணி நீங்க மெடிக்கல் ஆய்வு செய்து எனக்கு அறிக்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கிற ஒப்பீனியன் வாங்கிட்டு அவர் வந்து நீதிமன்றத்துக்கு வரவழைத்து அவருடைய சாட்சியத்தை நம்ம என்ன செய்யணும்? பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதுவே ஆனா செக்ஷன் 328 சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏவை சொல்றாங்க. அந்த எதிரி பைத்தியமாக இருப்பதை அந்த மருத்துவர் கண்டறிந்தால், இப்ப பைத்தியமாக இருக்கும் எதிரியை என்ன பண்ண கவனிப்பதற்கு, அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கு, அவருடைய நோய் அறிகுறிகளை கண்டறிவதற்கு மனநோய் மருத்துவரிடமோ அல்லது மனநோய் ஆய்வகத்திற்கோ அனுப்பி வைத்தல் வேண்டும். ஒரு சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட அனுப்பணும், அல்லது அந்த லேபுக்கு அனுப்புங்க. If the civil surgeon finds the accused to be unsound mind, he shall refer such person to a psychiatrist, physiatrist, or clinical physiologist for care, treatment, and prognosis of the condition, and the physiatrist or clinical psychologist, as the case may be, shall inform the magistrate whether the accused is suffering from unsoundness of mind or mental retardation. எதிரி பைத்தியமாக இருப்பதை மருத்துவர் கண்டறிந்த பொழுது அந்த மருத்துவர் என்ன செய்வாங்க? அந்த எதிரியை ஒரு மனநோய் மருத்துவரிடம் அனுப்பி வைக்க வேண்டும். எதிரி பைத்தியமா இருக்கிறார் இந்த அக்யூஸ்ட், அதனுடைய விவரத்தை மனநோய் மருத்துவர் அல்லது மனநோய் ஆய்வகம் நீதித்துறை நடுவருக்கு இதை பற்றி அறிக்கை தருவார்கள், தகவல் தெரிவிப்பார்கள். அண்டர் செக்ஷன் 328 சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏ 31/12/2009 இருந்து நடைமுறைக்கு வருகிறது. இதுல ப்ரொவிசர் சொல்றாங்க, அந்த மனநோய் மருத்துவர், அந்த மனநோய் ஆய்வகம் நீதித்துறை நடுவரிடம் அளித்த அந்த தகவலில் ஏதாவது குறையற்ற எதிரி, அது தப்பான தகவல்ங்க, அதுல சில விஷயம் வந்து சரியா கொடுக்கலைங்க அப்படின்னு எதிரி கருதுகின்ற பொழுது மெடிக்கல் போர்டுக்கு அனுப்பணும் அப்பீல். அப்ப மெடிக்கல் போர்டு தான் என்ன பண்ணுவாங்க? அதை பற்றி விசாரணை செய்வார்கள். Provided that if the accused is aggrieved by the information given by the physiatric or a clinical psychologist, as the case may be, to the magistrate he may prefer an appeal before medical board, which shall consist of a head of physiatry unit in the nearest government hospital. அப்ப அப்பீல் எங்க போக முடியும்? மெடிக்கல் போர்டுக்கு தான் போகணும். இந்த மெடிக்கல் போர்டுன்னு உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன? எம்சிஓபி கேஸ்ல இப்ப என்ன பண்ணாங்க? நாங்க எல்லாம் எம்சிஓபி கேஸ் நடத்துறப்ப பிரைவேட்டா இருக்கக்கூடிய ஒரு
ஒரு ஆர்த்தோ டாக்டரை கூப்பிட்டு வந்து 52%, 70%, 80%, 40%, 65% அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஊனத்தின் தன்மை, அந்த டாக்டருக்கு நாங்க எல்லா செலவும் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க எம்சிஓபி வைக்கல். இது போன்ற விஷயங்களில் தவறு நடக்கிறது என்று நீதிமன்றத்துக்கு சுட்டிக்காட்டிய பிறகு நீதிமன்றம் தனது தீர்ப்புரையில் என்ன சொல்றாங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எம்சிஓபி கேஸ்ல வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் போர்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் எழுந்தது. ஒரு நபருக்கு வந்து கால் உடைஞ்சிருக்கும் ஆக்சிடென்ட்ல, பிராக்சர். நார்மலா பாத்தீங்கன்னா குழந்தைக்குன்னா 1 மாசம் 2 மாசத்துல கூடிடும். கொஞ்சம் வயசுல பெரியவங்கன்னா 3 மாசம் ஆகும், 4 மாசம் ஆகும். எலும்பு கூடிடும். 5 மாசம் 6 மாசம் ஆகும். 7 மாசம் 8 மாசத்துல ஓரளவுக்கு நல்லா நார்மலா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. 10 மாசம் 11 மாசம் 12 மாசத்துல எல்லா வேலைகளும் பழையபடி செய்வாங்க. அதுக்குள்ள நம்ம கேஸ் போட்டிருப்போம். கேஸ் போட்டு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் ட்ரையலுக்கு வரும். அந்த நேரத்துல அந்த கோர்ட் என்ன பண்றாங்க, மெடிக்கல் போர்டுக்கு போங்கன்றாங்க. மெடிக்கல் போர்டுக்கு போனா எலும்பெல்லாம் கூடி போச்சு, பழையபடி நல்லா நடக்கிறாரு. ஏற்கனவே நாங்க வந்து இவருக்கு 65% ஊனம்னு சொல்லி கொடுத்திருந்தோம். இப்ப 65% கிடையாது, நல்லபடியா எல்லா வேலையும் செய்யறாரு. எனவே இவருக்கு 2% இல்ல 3% அல்லது 7% அல்லது 10% இவ்வளவுதான் கொடுக்குறாங்க மெடிக்கல் போர்டு இப்போதைக்கு. இப்ப பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன? ஒண்ணுமே இல்லை, சொற்ப தொகை தான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால ஒரு சில நீதிபதிகளை என்ன பண்றாங்க, போர்டுக்கு அனுப்ப தேவையில்ல, நாமளே ஒரு அமௌண்ட்டை வந்து பிக்ஸ் பண்றோம், இதுதான் குவாண்டம் ஆஃப் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் கேன் பி ஃபிக்ஸ்ட் இட் செல்ஃப், அவங்களே தீர்மானிச்சிடுறாங்க. அதை போலவே ஒரு அக்யூஸ்ட் வந்து விசாரணை நடக்குது, அப்ப அவர் வந்து பைத்தியம் தெரிய வருது கோர்ட்டுக்கு. கோர்ட் என்ன பண்றாங்க, ஒரு மாவட்டத்தில் இயங்குகிற ஒரு மெடிக்கலுக்கு என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. அங்க இருக்கக்கூடிய சிவில் சர்ஜன் வந்து நீங்க பரிசோதனை பண்ணி ரிப்போர்ட் கொடுங்கன்றாங்க. அவர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த சிவில் சர்ஜன் என்ன பண்றாங்க, ஒரு சாட்சியமாக பதிவு செய்து கொள்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 328 சப்செக்ஷன் 1ல சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏல சொல்றாங்க, அந்த எதிரியை பரிசோதனை செய்கின்ற பொழுது அவரை என்ன செய்யணும், மனநல மருத்துவர் யாரோ அவங்க கிட்ட அனுப்புறாங்க, அந்த லேபுக்கு அனுப்புறாங்க. அவங்க பரிசோதனை செய்து அந்த அறிக்கையை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்புறாங்க. இதுல ப்ரொவிசர் சொல்றாங்க, அந்த மனநோய் மருத்துவர் அல்லது மனநோய் ஆய்வகம் ஒரு நீதித்துறை நடுவரிடம் அளித்த தகவலில் ஏதாவது எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த சைக்காட்ரிஸ்ட் கொடுத்திருக்க ரிப்போர்ட் இருக்கு, அது வந்து தப்பான ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட அந்த எதிரி அவர் அப்பீல் பண்ணணும்னு சொன்னா மெடிக்கல் போர்டில் தான் அப்பீல் பண்ணணும். இதான் ப்ரொவிசோ. ஆனா செக்ஷன் 328 சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏ, அதுல கிளாஸ் ஏல சொல்றாங்க, அருகாமையில் இருக்கக்கூடிய அரசாங்க மருத்துவமனை தான், அருகில் உள்ள அரசாங்க மருத்துவமனையினுடைய மனநோய் மருத்துவ மையத்தில் தான் அதனுடைய தலைவர் மற்றும் அருகில் உள்ள மருத்துவ கல்லூரியின் மெடிக்கல் காலேஜ் தான் அதனுடைய அங்கே இருக்கக்கூடிய மனநல மருத்துவ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர். இந்த போர்டுல யார் யார் இருக்காங்க பாருங்க, ஹெட் ஆஃப் பிசியாட்ரி யூனிட் இன் தி நியரஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இரண்டாவது a faculty member in physiatry in the nearest medical college. இவங்க எல்லாம் இருப்பாங்க. இவங்க கிட்ட தான் என்ன பண்ணணும், அப்பீல் பண்ணணும். அண்டர் செக்ஷன் 328 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அது போன்ற விசாரணை நடக்கின்ற பொழுது அல்லது நடைபெற இருக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 330 நீங்கள் ஃபாலோ பண்ண ஒரு புலன் விசாரணை நிலுவையில் இருக்கிறது அல்லது வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கிறது. வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கிறது என்று சொன்னால் கேஸ் வந்து கோர்ட்ல பெண்டிங்கா இருக்குன்னு அர்த்தம். புலன் விசாரணை நிலுவையில் இருக்கிறதுன்னு சொன்னா போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் முன்னாடி அது நிலுவையில் இருக்கிறதுன்னு அர்த்தம். வழக்கு விசாரணை என்று சொன்னால் ட்ரையல், புலன் விசாரணை என்று சொன்னால் அது இன்வெஸ்டிகேஷன். Investigation is to be done by the investigation officer, which means the inspector of police. ஆனால் ட்ரையலை பொறுத்தவரை அது தமிழ்ல வழக்கு வந்து வழக்கு விசாரணை, அது யார் நடத்துவார்கள், நீதிபதி நடுவர். இதுதான் 330ல சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 328 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, 330வது பிரிவின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்ப என்ன செய்யணும், அந்த அக்யூஸ்ட ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க.
எதிரி பைத்தியமா இருக்கான், அக்யூஸ்ட் பைத்தியமா இருக்கான், அவன் வந்து விசாரணை நடத்தி எந்த பிரயோஜனம் கிடையாது, அக்யூஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுங்க. அண்டர் செக்ஷன் 328 சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 1ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த எதிரி பைத்தியமாக இருக்கின்ற பொழுது அவருடைய எதிர்வாதத்தை செய்கின்ற ஒரு திறனை இழந்துள்ளார், திறனற்ற ஒரு நபர் என்று நீதிமன்றம் கருதுகின்ற பட்சத்தில், அப்ப நீதிமன்றம் ஒரு முடிவை எழுத்து மூலமாக பதிவு செய்து அந்த வழக்கு விசாரணை என்ன பண்ண ஒத்தி போட வேண்டும். இந்த வழக்கில் வந்து குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய நபர் வந்து பைத்தியமாக இருப்பதால் அவரால் எதிர்வாதம் செய்கின்ற ஒரு சூழ்நிலை இல்லை, முடியாத ஒரு நபராக இருக்கிறார். எனவே இந்த வழக்கை நாங்கள் வேறொரு தேதிக்கு ஒத்தி வைக்கிறோம் என்று சொல்லி அந்த காரணங்களை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்து கொண்டு அந்த வழக்கை வேறொரு தேதிக்கு ஒத்தி வைக்கலாம், அட்ஜார்ன்மெண்ட் பண்ண முடியும். அண்டர் செக்ஷன் 328 சப்செக்ஷன் 3 அதுல சொல்றாங்க, இதுல சப்செக்ஷன் 1A என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, சப்செக்ஷன் 1A என்னது, அக்யூஸ்ட் பைத்தியமா இருக்கிறான்னு சொன்னா நேரா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கொண்டு போங்க, அவங்க விசாரணை பண்ணி ஆமாங்க பைத்தியமா தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க பாருங்க. அதுதான் அண்டர் செக்ஷன் 328 சப்செக்ஷன் 1A. அந்த 1A என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிற, பைத்தியம் என்று நீதிமன்றம் நடுவருக்கு தெரிவிக்கப்பட்டால் அப்ப நடுவர் என்ன செய்ய வேண்டும், அந்த அக்யூஸ்டே அந்த வழக்கில் எதிர்வாதம் செய்ய முடியாத நிலையில் இருக்கிற ஒரு பைத்தியமாக இருக்கிறாரா என்பதை நீதித்துறை நடுவர் முடிவு செய்ய வேண்டும் முதல்ல. இரண்டாவது, அந்த எதிரி எதிர்வாதம் செய்ய முடியாத அளவுக்கு பைத்தியமாக இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி அதையும் பார்க்க வேண்டும். மூன்றாவது, அந்த நீதித்துறை நடுவர் அவ்வாறு பைத்தியமாக அந்த எதிரி இருக்கிறார் என்று நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கும் பட்சத்தில் அந்த காரணங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அரசு தரப்பால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாட்சிய பதிவேடுகள் எதுவாக இருந்தாலும் சரி அவற்றை ஆய்வு செய்யணும். பிறகு எதிரியிடம் கேள்வி ஏதாவது கேட்கவிருந்தால் அந்த கேள்வி கேட்காமல் எதிரியின் வழக்கறிஞரின் வாதத்தை கேட்ட பிறகு எதிரிக்கு எதிரான வழக்கில் வழக்கு ஆதாரம் எதுவும் இல்லாத போது வழக்கு விசாரணை மற்றொரு தேதிக்கு தள்ளி வைக்காமல் எது என்ன பண்ண அந்த குற்றச்சாட்டிலிருந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எதிரியை பிரிவு 330 வகை செய்யப்பட்டிருக்கின்ற மாதிரி நீங்கள் முடிவு செய்தல் வேண்டும். சுருக்கமாக சொன்ன அண்டர் செக்ஷன் 328 சப்செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்கன்னா, சப்செக்ஷன் 1A என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி அந்த அறிக்கை பெற்றுக்கொண்ட நீதிபதி எதிரி பைத்தியமா இருக்கிறாரா இல்லையான்னு பார்த்துட்டு, பைத்தியமாக இருக்கிறாருன்னா அதை குறிச்சிக்கணும். அதன் பிறகு இவரால் டிஃபென்ஸ் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறாருன்னா அதையும் குறிப்பெடுத்துக் கொண்டு எதிரியுடைய வக்கீலினுடைய வாதம் ஏதாவது அந்த அக்யூஸ்ட் பைத்தியமா இருந்தாலும் அவருக்காக ஒரு வக்கீல் ஆஜராகி இருந்தால் அவருடைய வாதத்தை கேட்டுக்கொண்டு அதன் பிறகு நீதிபதி அந்த வழக்கு விசாரணை வேற ஒரு தேதிக்கு ஒத்தி வைக்கணும். இதுக்கு இடையில அந்த அக்யூஸ்ட் அந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுதான் அண்டர் செக்ஷன் 328 சப்செக்ஷன் 3. இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க, அவர் பைத்தியமாக இருக்கும் எதிரிக்கு அவருக்கு எதிரான வழக்கினுடைய அந்த வழக்கில் என்னென்ன ஆதாரங்கள் இருக்கிறதோ அந்த ஆதாரங்கள் இருப்பதாக நீதித்துறை நடுவர் கண்டறிகின்ற பொழுது, அவருக்கு தெரிய வருகின்ற பொழுது அந்த எதிரிக்கு சிகிச்சை அளிப்பதற்கான மனநோய் மருத்துவர் அல்லது அந்த மனநோய் ஆய்வகம் அவர்களுடைய கருத்தை கேட்ட பிறகு அந்த நீதித்துறை நடுவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த வழக்கை தள்ளி வைக்கலாம். ஏன்னா எதிரிக்கானுடைய உத்தரவு 330 தான் சொல்லப்பட்டிருக்கு. இவருக்கு எவ்வளவு நாள் ஆகுங்க, தோராயமா ஒரு 3 மாசம் இல்ல 6 மாசம் ஆனா அவர் தெளிஞ்சிருவாருங்க, நல்லா மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சைக்காட்ரிஸ்ட் அவங்க வந்து சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப சைக்காட்ரிஸ்ட் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை அந்த வாதங்களை நீதிபதி பதிவு செய்து கொண்டு அந்த எதிரியை குறிப்பிட்ட நாளுக்கு என்ன பண்ணலாம், அந்த வழக்கை ஒத்தி வைக்கலாம். இது எல்லாம் 31/12/2009 இருந்து நடைமுறைக்கு வருகிறது. அண்டர் செக்ஷன் 328 சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 1A என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நபர் மனக்குழப்பம் உடையவராக நீதித்துறை நடுவருக்கு தெரிவிக்கப்பட்டால், இவர் ரொம்ப மென்டலி டிசார்டர் பர்சன் தாங்க, இன்சென்ட் பர்சன் தாங்க, லுனாட்டிக் தாங்க, இவர் இடியட்டுங்க, அது போன்ற சூழ்நிலையில் இடியட் என்று சொன்னால் 24 மணி நேரமும் பைத்தியமாக இருக்கிறார் என்ற அர்த்தம்.
லுனாட்டிக் என்று சொன்னால் அவ்வப்போது சில நேரங்கள்ல பைத்தியமா இருப்பாங்க, சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல நல்லா இருப்பாங்க. அததான் நம்ம லுசிட் இன்டர்வல்ஸ் என்று சொல்கிறோம். அந்த லுசிட் இன்டர்வல்ஸ் அந்த நேரத்துல ஒருவர் ஒரு கொலை செய்தார்னா அவரை தண்டிக்க முடியுமானா தண்டிக்க முடியும். அந்த செக்ஷன் 328 சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏவில குறிப்பிட்ட ஒரு நபர் மனக்குழப்பம் உடையவராக இருக்கும் பட்சத்தில், if such magistrate is informed that a person referred to in subsection 1 capital A is a person with mental retardation, மனக்குழப்பம் உடையவர் mental retardation ஆக இருக்கிறார் சொன்னா மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யணும்? the magistrate shall further determine whether the mental retardation renders an accused incapable of entering defense. இவர் மனக்குழப்பத்தில் இருக்கிறாரு, அதனால இந்த எதிரி அவருடைய வழக்கில எதிர்வாதம் செய்ய முடியாதவராக இருக்கும் பட்சத்தில், அல்லது எதிர்வாதம் செய்ய முடியுமா என்று நீதிபதி அதை கருத்தில் கொள்ள வேண்டும், விசாரணை செய்ய வேண்டும். அவர் விசாரணை செய்கின்ற பொழுது நடுவர் தான் அதை முடிவு பண்ணுவார், இவர் டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா முடியாது அந்த அக்யூஸ்ட் சொல்லி. இப்ப நடுவர் அந்த எதிரிக்கு எதிரான வழக்கை ஒரு வழக்கு விசாரணை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தணும். அப்ப முடிவு கொண்டு வந்தா எதை செய்ய முடியும்? அண்டர் செக்ஷன் 330 330 அடிப்படையில அவர் என்ன பண்ண ரிலீஸ் பண்ணுங்க. மிக முக்கியமானது 328 நடந்து முடிந்த 2019 டிஜே பிரிலிமினரி எக்ஸாம்லயும் கேள்வி கேட்டு இருந்தாங்க, 2020லயும் கேள்வி கேட்டு இருந்தாங்க. சாப்டர் நம்பர் 25 அண்டர் செக்ஷன் 328ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க சார். அண்டர் செக்ஷன் 329 procedure in case of person of unsound mind tried before court, நீதிமன்றத்தின் முன் விசாரணை செய்யப்படுபவர் பைத்தியமாக இருக்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் எந்த நடைமுறையை பயன்படுத்த வேண்டும், என்ன நடைமுறை என்பதை பற்றி தான் அண்டர் செக்ஷன் 329 சொல்கிறது. ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அல்லது ஒரு கோர்ட் ஆஃப் செஷன் அமர்வு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு விசாரிக்கப்படுகின்ற பொழுது, அப்ப ஜேஎம்கோ அல்லது டிஜேவுக்கோ அந்த அக்யூஸ்ட் பைத்தியம் என்று தெரிய வருகின்ற பட்சத்தில், அல்லது அந்த அக்யூஸ்ட் பைத்தியம் சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாரு, அல்லது ஒரு டிஃபென்ஸை எடுக்க தகுதி இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த நபர் அந்த அக்யூஸ்ட் இருக்கும் பட்சத்தில், இப்ப நடுவர் என்ன பண்ணலாம், அல்லது மாவட்ட அமர்வு நீதிபதி என்ன செய்யலாம்? முதற்கட்டமாக அந்த பைத்திய தன்மை என்ன அதை பார்க்கணும், அவருடைய இன்கேபபிள்னஸ் பார்க்கணும், திறன் இன்மையையும் பார்க்க வேண்டும். அது உண்மையா இல்ல பொய்யா நடிக்கிறாரா இல்ல உண்மையாதான் பைத்தியமா அப்படி என்பதை பற்றி விசாரித்தல் வேண்டும். அப்ப அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படி இல்லைன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் டிஜே என்ன பண்ணுவாங்க, அவர் முன்பாக கொண்டு வரக்கூடிய இந்த அக்யூஸ் பைத்தியமா தான் இருக்கிறாரு சொன்னா அதற்கு உண்டான மருத்துவர் பிற நடுவர் யாராக இருந்தாலும் சரி அந்த நீதிமன்றத்தின் முன்பாக இருக்கக்கூடிய அந்த வழக்கில் விசாரிக்கிறாங்க. இந்த அக்யூஸ்ட் பைத்தியம் தான் தெரியுது, இப்ப பைத்தியம் தெரிஞ்சுன்னு சொன்னா யார் வைத்தியம் பார்த்தாங்களோ அந்த மருத்துவர் அல்லது மற்ற சாட்சியத்தை ஆராய்ந்த பிறகு எதிரி பைத்தியமாக இருக்கிறார்னு சொல்லி உண்மை அப்படின்னு கோர்ட்டு நம்பும் பட்சத்தில் அந்த விவரத்தை பதிவு செய்து கொண்டு அந்த வழக்கு விசாரணை என்ன பண்ணும், அட்ஜார்ன் பண்ணணும். 329 படி ஒரு வழக்கு விசாரிக்கிறாங்க ஜேஎம் கோர்ட்ல அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல விசாரிக்கிறாங்க. அந்த அக்யூஸ்ட் பைத்தியமா இருக்கிறாரா இல்லையான்ட்டு முதல்ல விசாரிக்கணும். அவர் உண்மையிலே பைத்தியமா அல்லது நடிக்கிறாரா பொய் சொல்றாருன்னு பார்க்கணும். உண்மையிலே பைத்தியமாக இருக்கும் பட்சத்தில் அந்த மெடிக்கல் ஆபீசர் யாரோ மெடிக்கல் பிராக்டிஷனர் அவரை கூப்பிட்டு விசாரிச்சு அதை கட்ல என்ன பண்ண காரணத்தை ரெக்கார்ட் பண்ணின்னு அந்த அக்யூஸ்ட என்ன செய்ய முடியும், ரிலீஸ் தான் பண்ணிடணும், கேஸ் ஒத்தி போடணும், அட்ஜார்ன் பண்ணணும். அண்டர் செக்ஷன் 329 சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏ. அந்த வழக்கு விசாரணையின் போது எதிரி பைத்தியமாக இருப்பதை ஒரு நீதித்துறை நடுவரோ அல்லது ஒரு மாவட்ட அமர்வு நீதிபதியோ கண்டறிகின்ற பட்சத்தில் இப்ப பைத்தியமாக இருக்கக்கூடிய அந்த எதிரி என்ன பண்ணும், கவனிப்பதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் நோய் அறிகுறிகளை கண்டறிவதற்கும் மனநோய் மருத்துவரிடம் கொண்டு போகணும். ஏன்னா அந்த அக்யூஸ்ட் உடம்ப சரி பண்ணணும், குணப்படுத்தணும்.
அப்ப மனநல மருத்துவமனைக்கு அனுப்புறாங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய டாக்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த அக்யூஸ்ட் விசாரிச்சு ஒரு ரிப்போர்ட் என்ன பண்ணும், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். வழக்கு விசாரணை தெரியுது, விசாரணை அப்ப ஒரு பைத்தியம் என்னன்னு பாக்குறாங்க, உண்மையிலே கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப டாக்டர் கூட்டு விசாரிக்கிறாங்க, டாக்டர் சாட்சியம் சொல்றாரு, எல்லாத்தையும் பாக்குறப்ப பைத்தியம் தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ண, கேஸ் வேற ஒரு தேதிக்கு ஒத்தி வச்சுட்டு அந்த அக்யூஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுங்க. அண்டர் செக்ஷன் 329 சப்செக்ஷன் 1. அண்டர் செக்ஷன் 329 சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படிலாம் பிடிஜேன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், அவங்க ஒரு மாவட்ட அமர்வு நீதிபதி. இங்க சிவிலே சொல்லக்கூடாது, சிவில் சைட்ல சொன்னா அவர் பேர் பிடிஜே, கிரிமினல் சைட்ல அவர் பேர் என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜ்னு அர்த்தம். அப்ப அந்த டிஜேக்கு தெரிய வருது. இப்ப டிஜே என்ன பண்ணலாம், அந்த அக்யூஸ்ட் வந்து நல்லா கேர் எடுத்துக்கணுங்க, பராமரிக்கணும், அவரை அதுக்கு உத்தரவு போடலாம். ரெண்டாவது, அந்த அக்யூஸ்ட் குணமாவதுக்கு தேவையான சிகிச்சை அளிக்க சொல்லி அதுக்கும் உத்தரவு போடலாம். இப்போ உத்தரவு போட்டாதான் என்ன அர்த்தம், மனநோய் டாக்டர்கிட்ட அவர் அனுப்பி வைக்கணும்னு அர்த்தம். அதன் பிறகு இதை இந்த அக்யூஸ்ட் வந்து விசாரணை செய்கிற, அக்யூஸ்டுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் செய்கிற, மெடிக்கல் எய்டு செய்கிற அந்த குடிமையியல் மருத்துவர், அதான் சிவில் சர்ஜன், அவர் தான் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நபர். அவரு அந்த அறிக்கை, இந்த அக்யூஸ்ட் நீங்க என்கிட்ட அனுப்புனீங்க கோர்ட் உத்தரப்படி, நாங்க அக்யூஸ்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி, அக்யூஸ்ட் உண்மையிலே பைத்தியமா தான் இருக்கிறாரு, அவர் தெளியறதுக்கு இவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கோ அல்லது மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கோ அந்த அறிக்கையை அனுப்பி வைத்தல் வேண்டும். இதுதான் அண்டர் செக்ஷன் 329 சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏ. இதையெல்லாம் 31/12/2009 நடைமுறைக்கு வருது. இதுல ப்ரொவிஷன் சொல்றாங்க, ஒரு மனநோய் மருத்துவர் அல்லது மனநோய் ஆய்வக நீதித்துறை நடுவர் அல்லது அமர்வு நீதிமன்றத்துக்கு தெரிவித்த தகவலில் ஏதாவது அக்யூஸ்டுக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அப்ப அவர் என்ன பண்ணும், மெடிக்கல் கவுன்சில போயிட்டு அப்பீல் போங்க. If the magistrate finds that a prima facie case is made out against the accused, in respect of whom a findings of unsoundness of mind is arrived at, he shall postpone the proceedings for such period as in the opinion of the physiatrist or clinical psychologist is required for the treatment of the accused. They order the accused to be dealt with as provided under section 330. இப்ப மனநோய் மருத்துவரோ மனநோய் ஆய்வகத்துக்கு ஒரு ஜட்ஜோ அல்லது ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோ அனுப்புறாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி உத்தரவு போட்டது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட் வந்து ரொம்ப அக்ரீவ் ஆகுறாருன்னு சொன்னா அவர் என்ன பண்ண, மெடிக்கல் போர்டுக்கு அவர் அப்பீல் போகலாம். இப்ப அந்த போர்டு எங்க இருப்பாங்க, அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க மருத்துவமனை அல்லது மருத்துவமனையுடைய மையம், அதனுடைய தலைவர், அருகில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியுடைய மனநோய் மருத்துவமனையினுடைய அந்த மருத்துவ ஆய்வகத்தினுடைய புலத்தினுடைய உறுப்பினர், இவங்க தான் இருப்பாங்க. அவங்க கிட்டதான் நாம என்ன பண்ணும், போக வேண்டும். இதுல அண்டர் செக்ஷன் 329 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அந்த அக்யூஸ்ட் பைத்தியத்தினுடைய தன்மையை பொறுத்து, அதன் திறனின்மையை பொறுத்து இதை பற்றி சங்கதிகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அந்த விசாரணை நடத்துகிற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி அவர் முன்பாக அந்த எதிரி நடக்கனுடைய அந்த விசாரணையுடைய ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஒரு பார்ட், அவ்வளவுதான். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த நபர் பைத்தியம் என்று ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோ அவர்கள் தெரிவிக்கப்பட்டால் அந்த அக்யூஸ்ட் வந்து அவருடைய வழக்கில் வந்து எதிர்வாதம் செய்ய முடியாத நிலையில் அவர் பைத்தியமாக இருக்கிறாரா என்பதை பற்றி நீதித்துறை நடுவரோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோ கருதும் பட்சத்தில், முடிவு செய்யும் பட்சத்தில், அப்ப எதிர்வாதம் செய்ய முடியாத அளவுக்கு பைத்தியமாக இருக்கிறார் அக்யூஸ்ட்னு சொன்னா உடனே ஜேஎம்ஓ அல்லது டிஜேஓ அந்த விஷயங்கள் அப்படியே பதிவு செய்து கொண்டு அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாட்சிய பதிவேட்டையும் நீதித்துறை நடுவர் அல்லது டிஜே என்ன பண்ணுவாங்க, அதை ஆய்வு செய்யணும். அதன் பிறகு எதிரி கிட்ட கேள்வி கேட்பாங்க. அப்ப எதிரி கிட்ட கேள்வி கேட்க முடியுமா, அவர் தான் பைத்தியமா இருக்கிறாரு. இப்ப எதிரியிடம் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம எதிரினுடைய வழக்கறிஞனுடைய வாதத்தை மட்டும் கேட்டுக்குவாங்க. அக்யூஸ்ட் பைத்தியமா இருக்காரு, அக்யூஸ்டுக்காக ஆஜரா கூட அக்யூஸ்ட் கிட்ட கேள்வி கேட்க முடியுமா, முடியாது, ஏன்னா அவர் பைத்தியம்.
ஆனா அந்த அக்யூஸ்ட் கவுன்சிலுக்கு ஆஜராய் இருக்கார் இல்லைங்களா வக்கீல், அந்த அக்யூஸ்ட் பர்சனுக்கு ஆஜராய் இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் அவருடைய வாதத்தை மட்டும் கேட்டுக்கொண்டு அந்த பைத்தியமாக மாறி இருக்கக்கூடிய அந்த அக்யூஸ்ட இந்த வழக்குக்கான ஆதாரம் எதுவும் இல்லாத பொழுது அந்த விசாரணை வேற ஒரு தேதி ஒத்தி வச்சுட்டு எதையும் என்ன பண்ணும், ரிலீஸ் பண்ணிடணும். எதிரியை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாவே அண்டர் செக்ஷன் 313 படிதான் ரிலீஸ் பண்ண வேண்டும். அண்டர் செக்ஷன் 329 சப்செக்ஷன் 2 அதுல ஒரு பிரவிசா சொல்றாங்க, அவ்வாறு பைத்தியமாக இருக்கக்கூடிய அந்த அக்யூஸ்டுக்கு எதிராக வழக்கு ஆதாரம் போதுமான அளவுக்கு இருப்பதாக ஒரு ஜேஎம்ஓ அல்லது ஒரு டிஜேவோ நம்புகின்ற பொழுது, கருதுகின்ற பொழுது, அப்ப எதிரிக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மனநோய் மருத்துவர் அல்லது மனநோய் ஆய்வகத்தாருடைய கருத்துப்படி நீதித்துறை நடுவர் அல்லது மாவட்ட அமர்வு நீதிபதி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த வழக்கை வந்து தள்ளி வைக்கலாம். போதுமான ஆதாரம் இருந்துச்சுன்னா கேஸ வேற ஒரு தேதிக்கு ஒத்தி வச்சுட்டு அந்த அக்யூஸ்டுக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. போதுமான ஆதாரம் இல்ல ப்ராசிக்யூஷன்ல இருந்து, இப்ப வழக்கை வேற ஒரு தேதிக்கு ஒத்தி வச்சுட்டு அக்யூஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதுதான் சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 2ல வந்து ஆதாரம் இல்லை. அப்ப எதிரிக்கு எதிராக போதுமான ஆதாரம் இல்லாத பட்சத்தில் அந்த வழக்கை என்ன பண்ண வேற ஒரு தேதிக்கு ஒத்தி வச்சுட்டு எதிரியை ரிலீஸ் பண்ணுங்கன்றாங்க. அண்டர் செக்ஷன் 329 சப்செக்ஷன் 2ல அதுல சப்செக்ஷன் 2ல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க, அந்த பைத்தியமா இருக்கக்கூடிய அந்த அக்யூஸ்டுக்கு எதிராக சாட்சிகள் போதுமானதாக வலுவான சாட்சியம் இருக்குது. அப்ப என்ன செய்யலாம் நீதிமன்றம், அந்த வழக்கை வேற ஒரு தேதிக்கு ஒத்தி வச்சுட்டு அந்த அக்யூஸ்ட் வந்து சிகிச்சைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பிடுங்க. அண்டர் செக்ஷன் 329 சப்செக்ஷன் 3 சப்செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்க, அந்த அக்யூஸ்ட் பைத்தியமா இருக்கிறாருன்னு சொன்னா அந்த வழக்கிற்கு வந்து போதுமான ஆதாரம் அந்த அக்யூஸ்டுக்கு எதிர்ப்பா இருக்குது. அப்ப ஜேஎம் தெரியுது அல்லது டிஜேவுக்கு தெரிய வருது, இவன் பைத்தியமா இருந்தாலும் இவன் செஞ்ச குற்றம் வந்து குற்றம் தான், இதுக்கு நிறைய கண்ணால் பார்த்த சாட்சி இருக்கு, சான்றாவணம் இருக்கு, சான்று பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேஎம்ஓ டிஜேவோ நம்பும் பட்சத்தில், கருதும் பட்சத்தில் அந்த எதிரி பைத்தியமாக இருக்கின்ற காரணத்தால் அந்த வழக்கில் எதிர்வாதம் செய்ய முடியாதவராக இருக்கும் நிலையில் அப்ப ஜேஎம்ஓ டிஜேவோ என்ன பண்ண அந்த வழக்கு விசாரணை நடத்தவே கூடாது. அண்டர் செக்ஷன் 329 சப்செக்ஷன் 1ல என்ன சொல்றாங்க, ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படி இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி அவங்க கேஸ் நடத்துறப்ப அக்யூஸ் வந்து பைத்தியமா இருக்கிறாருன்னு தெரிஞ்சதுன்னா டாக்டரை வரவழைச்சு டாக்டர் கிட்ட விசாரணை செய்ய சொல்லி டாக்டர் வந்து மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு அந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்க, சாட்சியம் சொல்ல சொல்லி அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. ரெக்கார்ட் பண்ணி வழக்கு வந்து வேற ஒரு தேதிக்கு போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க, அதாவது அட்ஜார்ன் பண்ணிடுவாங்க. இது சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏல என்ன சொல்றாங்க, வழக்கு விசாரணை போது அந்த எதிரி வந்து பைத்தியமா இருக்கிறாரு, அக்யூஸ் பைத்தியமா இருக்கிறாருன்னு ஒரு ஜேஎம் நம்புறாரு, அப்படின்னா ஒரு டிஜே நம்புறாரு. அது போன்ற சூழ்நிலையில அந்த எதிரி வந்து எதிர்வாதம் செய்வதற்கு தகுந்த நபராக இல்லை, அவர் வந்து உண்மையிலே மனநோய் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அனுப்புங்க. ஏன்னா அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யணும். இப்ப எதிரி என்ன பண்ணும், மருத்துவ பரிசோதனை செய்யணும், அவருக்கு சிகிச்சை அளிக்கணும்னு அனுப்பி வைக்கணும். அப்ப கேஸ் வந்து வேற ஒரு தேதிக்கு ஒத்தி வச்சிருவாங்க. இப்ப மனநோய் மருத்துவர் அப்படின்னு சொன்னா அந்த மனநோய் மருத்துவர் எப்படி இருக்க வேண்டாம், தமிழக அரசால அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டவராக, நியமிக்கப்பட்டவராக, அரசு பணி வழங்கப்பட்டவராக இருக்க வேண்டும். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனை அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ், அங்க இருக்கக்கூடிய அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அது மட்டும் இல்ல அதுல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர், இவங்க தான் மெடிக்கல் கவுன்சில். இப்ப இந்த மாதிரி உத்தரவு போடுறப்ப அந்த அக்யூஸ் வந்து இல்ல நீங்க தப்பான உத்தரவு போட்டீங்கன்னு சொன்னா அப்ப அந்த அக்யூஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னன்னா மெடிக்கல் போர்டுல அப்பீல் போகணும். அப்ப அந்த மெடிக்கல் போர்டு யாருங்க,
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்க இருக்கக்கூடிய மனநோய் மருத்துவமனை, அதனுடைய தலைவர். மருத்துவக் கல்லூரி, அந்த மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர். சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்க? ஒரு எதிரி பைத்தியமாக இருக்கிறாருன்னு சொன்னா அந்த சங்கதி பற்றி விசாரணையானது அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோ என்ன பண்ணும்? அவங்க கோர்ட்டினுடைய முன் அனுமதி இல்லாமல், அப்ப அந்த நீதிமன்றத்தினுடைய அதற்கு முன்பாக நடக்கக்கூடிய விசாரணையில அந்த மருத்துவ பரிசோதனை கூட ஒரு ஒன் ஆஃப் த பார்ட். அது இட் கேன் பி பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கேஸ். அண்டர் செக்ஷன் 329 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அந்த எதிரி பைத்தியமா இருக்கிறான்னு சொல்லி ஒரு ஜேஎமோ அல்லது ஒரு டிஜேவோ நம்பும் பட்சத்தில் அந்த எதிரிக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் அரசு தரப்பில் இருக்கின்ற பொழுது, அப்ப எதிரி என்ன பண்ணும்? அரசு தரப்புல போதுமான ஆதாரங்களை கோர்ட்ல தாக்கல் பண்ணணும். எதிரியால டிஃபென்ஸ் எடுக்க முடியல, ஆனா எதிரியினுடைய வக்கீல் இருக்கிறாரு, ஏன்னா எதிரி பைத்தியமா இருக்காரு. அப்ப எதிரியினுடைய வழக்கறிஞருடைய வாதத்தை கேட்ட பிறகு அந்த எதிரிக்கு எதிராக போதுமான ஆதாரம் இல்லாத பட்சத்தில் எதிரியை ரிலீஸ் பண்ணிட்டு கேஸை வேற ஒரு தேதிக்கு ஒத்தி வைக்கணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 329 சப்செக்ஷன் 2. இதுல ஒரு ப்ரொவிஷா கொடுத்திருக்கிறாங்க, அந்த எதிரிக்கு, அந்த பைத்தியமாக இருக்கக்கூடிய அந்த எதிரிக்கு எதிராக போதுமான ஆதாரம் இருக்கும் பட்சத்தில் அந்த எதிரியை மெடிக்கல் டெஸ்டுக்கு அனுப்பிட்டு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டு அந்த வழக்கை வேற ஒரு தேதிக்கு ஒத்தி வைக்கணும். சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 329 சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, அந்த எதிரி பைத்தியமாக இருக்கிறார், அவரால் டிஃபென்ஸ் பண்ண முடியல, எதிர்வாதம் செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கிறாரு சொல்லி ஒரு நடுவரோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோ கருதுகின்ற பட்சத்தில், நம்புவதற்கு போதுமான ஆதாரம் இருக்கும் பட்சத்தில், அப்ப அந்த மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது அந்த டிஜேவோ என்ன பண்ணும்? வழக்கு விசாரணை வேற ஒரு தேதிக்கு ஒத்தி வைக்கணும். இதை நீங்க படிச்சீங்கன்னா புரியாது, நம்ம காதால கேட்கதான் புரியும் சார். ஆனால் தான் திரும்ப 2வது தடவை அதை நான் சொல்றேன். இப்ப அண்டர் செக்ஷன் 330 மிக முக்கியமானது. ரிலீஸ் a person of unsound mind pending investigation or trial. ஒரு புலன் விசாரணை அல்லது வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கின்ற பொழுது பைத்தியமாக இருக்கும் ஒரு நபரை விடுதலை செய்யலாம். புலன் விசாரணை, போலீஸ் விசாரிக்கிறாங்க, அப்ப அவர் பைத்தியமா இருக்காருன்னா என்ன பண்ணலாம்? அந்த நபரை ரிலீஸ் பண்ணுங்க. அதே போல ட்ரையல், கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு இருக்கு, வழக்கு விசாரணையின் போது அந்த எதிரி அக்யூஸ்ட் பைத்தியமா இருக்கிறாருன்னு சொன்னா அந்த கேஸை வேற ஒரு தேதிக்கு ஒத்தி வைங்க. அந்த செக்ஷன் 328 அல்லது 329 கண்டறியப்பட்ட ஒரு நபர் பைத்தியமாக இருக்கும் பட்சத்தில் அல்லது மனக்குழப்பம், ரிட்டார்டேஷன், மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்கும் பட்சத்தில், அவருடைய வழக்கில் அவர் எதிர்வாதம் செய்ய முடியாதவராக இருக்கின்ற பொழுது, அவருக்கு எதிரான வழக்கு ஜாமீனில் எடுக்கக்கூடியதாக இருந்தாலும் இல்லை என்றாலும் அந்த நபரை ஜாமீன்ல விட்டே ஆகும். அது பெயிலபிள் அஃபென்ஸா இருக்கலாம், நான் பெயிலபிள் அஃபென்ஸா இருக்கலாம், எது எப்படி இருந்தாலும் சரி, அவர் பைத்தியமா இருக்கிறதுனால அந்த அக்யூஸை ரிலீஸ் பண்ணுங்க. Whenever a person is found under section 328 or 329 to be incapable of entering defense by reason of unsoundness of mind or mental retardation, the magistrate or court, as the case may be shall, whether the case is one in which bail may be taken or not, they order release of such person on bail. Under section 330 subsection 1ல சொல்றாங்க, பிரிவு 328 அல்லது 29 சிஆர்பிஸ்ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களின் அடிப்படையில ஒரு எதிரி பைத்தியமாக இருக்கின்ற பொழுது அவர் பெயிலபிள் அஃபென்ஸோ அல்லது நான் பெயிலபிள் அஃபென்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, அவர் பைத்தியமாக இருக்கும் பட்சத்தில், அவரால் எதிர்வாதம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அந்த நபருக்கு எதிராக ஜாமீனில் எடுக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, எடுக்க முடியாததாக இருந்தாலும் சரி, அவரை என்ன செய்யணும்? விடுதலை தான் பண்ணணும். அவரை ஜாமீன்ல ரிலீஸ் பண்ணுங்க. இதுல ஒரு பிரவிசா சொல்றாங்க, அப்ப அவர் ஒரு இன்சானிட்டியா இருக்காரு அல்லது மென்டல் ரிட்டார்டேஷனா இருக்காரு, அவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணும்? அவரை இன்பேஷண்டா வச்சுதான் நீங்க சிகிச்சை அளிக்கணும்னு அவசியம் கிடையாது.
அவரை உள்நோயாளியாக வைத்துதான் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. இப்ப பைத்தியமாக இருக்கக்கூடிய அந்த எதிரி என்ன பண்ணும்? அவருடைய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் அல்லது அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில தொடர்ந்து அவரை புறநோயாளியாக வைத்து மனநோய்க்கு மருத்துவ சிகிச்சை நாங்கள் கண்டிப்பாக அளிப்போம் என்று சொல்லி ஒரு உறுதி அளித்து உறுதிமொழி கொடுத்து அவரை ஏற்கலாம். பிரவீசா என்ன சொல்றாங்க? அவர் பைத்தியமா இருக்காரு, அக்யூஸ் அவர் மேல கேஸ் இருக்குங்க, அதுக்காக ஹாஸ்பிட்டல் அவர் இன்பேஷண்டா வச்சுதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அவர் அவுட் பேஷண்டா வச்சுக்கலாம். உள்நோயாளியாக வைத்துதான் அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அவரை அவுட் பேஷண்டாக வெளிநோயாளியாக வைத்து வைத்தியம் பார்க்கலாம். அப்ப வெளிநோயாளியாக வைத்து அவுட் பேஷண்டா வச்சு நாங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறோம்னு சொன்னா அந்த அக்யூஸ்னுடைய ரிலேட்டிவ் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் இவங்க என்ன பண்ணும்? ஒரு எழுதி கொடுக்கணும். என்னன்னு எழுதி கொடுக்கணும்? ஒரு உறுதி அளிக்கணும். கண்டிப்பா நாங்க வெளியில வச்சு இவரை ட்ரீட்மெண்ட் பார்த்துறோம், ஹாஸ்பிட்டல் வெளியே வச்சு நாங்க புறநோயாளியா ட்ரீட்மெண்ட் பாக்குறோம், உடல்நிலை சரியான பிறகு வழக்கு விசாரணை கொண்டு கண்டிப்பா தவறாம நாங்க ஆஜர்படுத்துவோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எழுதி வாங்கி. அப்ப அந்த மனநோய்க்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய உறுதி அளித்து அவரை என்ன பண்ண ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப பைத்தியமா இருக்கிறாரு அல்லது தனக்குத்தானே காயப்படுத்திக் கொள்வதையும் மற்றும் பிறருக்கு காயம் ஏற்படுத்துவதையும் தடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அதையும் உறுதி அளிக்கணும். அண்டர் செக்ஷன் 330 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, பிரிவு 328 29 என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டு இருந்தாலும் அந்த எதிரி பெயிலோ நான் பெயிலபிளோ எதுல வந்தாலும் சரி அவரால் எதிர்வாதம் செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறாருன்னு சொன்னா கண்டிப்பா அவர் பெயில விடுங்க. அது பெயிலபிள் அஃபென்ஸா இருக்கட்டும், நான் பெயிலபிள் அஃபென்ஸா இருக்கட்டும், அவர் பெயில் எடுக்கட்டும், ஜாமீன்ல போகட்டும் இல்ல போகாம இருக்கட்டும், எது எப்படி இருந்தாலும் முதல்ல அவர் பெயில விடுங்க, பிணையத்துல விட்டுருங்க. ப்ரொவிசோல என்ன சொல்றாங்கன்னா, அவ்வாறு அந்த அக்யூஸ்ட் பைத்தியமா இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் வெளியில விடுகின்ற பொழுது அவரை உள்நோயாளியை வச்சுதான் சிகிச்சை அளிக்கணும்னு அவசியம் கிடையாது, வெளிநோயாளியாவும் இருக்கலாம். அப்ப வெளிநோயாளியா இருந்து சிகிச்சை அளிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அவங்க என்ன பண்ணும்? ஒரு உறுதி அளிக்கணும், எழுதி கொடுக்கணும். இந்த அக்யூஸ் இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய இந்த அக்யூஸ் நாங்க வெளியில வச்சு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அவர் சுகமாயிட்ட பிறகு நாங்க தவறாம கோர்ட்னுடைய ஹியரிங் கொண்டு ஆஜர்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய உறவினர்கள் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க என்ன பண்ணும்? எழுதி கொடுத்துட்டு அந்த அக்யூஸ்ட ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு நம்ம சிகிச்சை அளிக்கணும். இதுதான் ப்ரொவிசோ. அண்டர் செக்ஷன் 330 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, பைத்தியமாக இருக்கக்கூடிய அந்த எதிரி அவருடைய வழக்கில் ஒரு ஜேஎம் அல்லது ஒரு டிஜே என்ன பண்றாங்க? ஜாமீன்ல விடலாமா? விடலாம். அவரை ஜாமீனில் எடுப்பதற்கு தகுந்த வகையிலான ஒரு உறுதிமொழியை கொடுக்காத பொழுது ஜாமீன் எடுக்க வராங்க, நாங்க கண்டிப்பா ஒரு உறுதிமொழி கொடுக்கிறோம் அப்படின்னுட்டு ஒரு அஃபிடவிட்டை கொடுக்க மாட்டேன்றாங்க அவங்க ரிலேட்டிவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ. இந்த நேரத்துல கோர்ட் என்ன செய்யலாம்? எந்த இடத்துல அவருக்கு மனநோய்க்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் எதிரியை வைப்பதற்கு நீதித்துறை நடுவர் அல்லது மாவட்ட அமர்வு நீதிமன்றம் என்ன பண்ணலாம்? உத்தரவிடலாம். எதுக்காக? பைத்தியமா இருக்கக்கூடிய அக்யூஸ்டுடைய ரிலேட்டிவ் வந்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, அவங்க வெளியில வச்சு சிகிச்சை பண்றேன்னு சொன்னாங்க. இப்ப வெளியில வச்சு சிகிச்சை பண்றா எங்களுக்கு அஃபிடவிட் கொடுங்கன்னு சொல்றோம், உறுதிமொழி கொடுங்கன்னு சொன்னோம், ஆனா உறுதிமொழியெல்லாம் தர முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உறுதிமொழியெல்லாம் தர முடியாதுன்னா அக்யூஸ் நாங்க வெளியில அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு முன்பாக அந்த அக்யூஸ் எந்த இடத்துல அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருந்தாரோ அந்த மனநோய்க்கு ஏற்கனவே எடுக்கப்பட்ட சிகிச்சை அளிக்கப்பட்ட அதே இடத்துல வச்சு இந்த நபரை என்ன பண்ணலாம்? ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோ அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும். அப்ப எங்க சிகிச்சை அவர் ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருந்தாரோ அதே இடத்துல வச்சு அவர் சிகிச்சை அளிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவு போடுறாங்கன்னா கோர்ட்டுடைய உத்தரவு என்ன பண்ண? கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணும்? தெரியப்படுத்த வேண்டும். அப்ப கவர்மெண்ட் தெரியப்படுத்தினா யாருக்கு தெரியப்படுத்தணுங்க? மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை அல்லது இது போன்ற சூழ்நிலையில இருக்கும் பட்சத்தில் விதிக்கின்ற பொழுது அந்த தீர்ப்பு காப்பிய ஒரு காப்பி என்ன பண்ணும்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அனுப்பணும். அதை போலவே ஒரு அக்யூஸ்ட் பைத்தியமா இருக்கிறாரு, அவங்க ரிலேட்டிவ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உறுதிமொழி எதுவும் கொடுக்க மாட்டேன்றாங்க, அதனால அந்த அக்யூஸ்ட் ஏற்கனவே எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருந்தாரோ அதே இடத்துல வச்சு அவரை நாங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அதற்கான காரண காரியங்களை நாங்க சொல்லியிருக்கோம். இது ஸ்பீக்கிங் ஆர்டர். அந்த ஆர்டர் மாநில அரசாகிய உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு காப்பியை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அனுப்புங்க.
இது கோர்ட்டினுடைய வேலை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து உத்தரவாதம் அளிச்சிருந்தா பரவாயில்ல, அவங்க ரிலேட்டிவ் உத்தரவாதம் அளிச்சிருந்தா பரவாயில்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ உத்தரவாதம் அளிக்கல, அப்ப கோர்ட் என்ன பண்ணுவாங்க? அந்த அக்யூஸ்ட யார்கிட்ட ஒப்படைக்க முடியும்? ஏற்கனவே எங்க சிகிச்சை எடுத்துன்னு இருந்தாரோ அதே இடத்துல அந்த சிகிச்சை மையத்திலே அவர் என்ன பண்ணும்? தங்க வச்சு நீங்க அவர் குணமாகிற வரை அந்த சிகிச்சை மையத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவிடுவாங்க. அந்த உத்தரவுடைய ஒரு காப்பியை கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும். எந்த கவர்மெண்ட்? ஸ்டேட் கவர்மெண்ட். இதுல ஒரு பிரவிசா கொடுக்கறாங்க. 1987 மென்டல் ஹெல்த் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. மனநல சட்டம் 1987. அந்த ஆக்ட் தனி ஆக்ட். அது வந்து சென்ட்ரல் மைனர் ஆக்ட். அந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா 54ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். மிக முக்கியமான செக்ஷன்ஸ் அதுதான். 54, 55, 56, 57, 58, 59. அத நம்ம அந்த ஆக்ட் பாக்குறப்ப தெளிவா சொல்றேன். இந்த சட்டத்தின்படி ஒரு மாநில அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட விதிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு பைத்தியமாக இருக்கக்கூடிய அந்த எதிரியை அந்த லுனாட்டிக் அசைலம் என்று சொல்லக்கூடிய பித்தர் காப்பகத்தில் அடைத்து வைக்கும்படி உத்தரவிடுதல். இப்ப மென்டல் ஹெல்த் ஆக்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணும். அதற்கு விரோதமா நீங்க லுனாட்டிக் அசைலம்ல கொண்டு போய் விடாதீங்க, அந்த மாதிரி ஒரு உத்தரவு போட மிக முக்கியம். அண்டர் செக்ஷன் 330 சப்செக்ஷன் 3 அந்த அக்யூஸ்ட் வந்து பைத்தியமா இருக்கின்ற காரணத்தினால் அல்லது மனக்குழப்பத்தில் இருக்கிறாரு, அப்ப அவருக்கு எதிரான ஒரு வழக்கு இருக்கு, அவரால் வந்து எதிர்வாதம் செய்ய முடியல. எனவே சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 328, 329 படி அவரை வந்து ரிலீஸ் பண்ற நேரத்துல அந்த அக்யூஸ்ட், அந்த பைத்தியமாக இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் செய்த குற்றத்தினுடைய தன்மை, அந்த பித்து நிலை, மனக்குழப்பத்தினுடைய அளவு, இவற்றை எல்லாம் நீதித்துறை நடுவரோ அல்லது மாவட்ட அமர்வு நீதிமன்றமோ அதை சரிவர பரிசீலனை செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். Prima facie cases made out against the accused in respect of whom a findings of unsoundness of mind is arrived at, he shall postpone the proceedings for such period as in the opinion of the psychiatrist or clinical psychologist is required for the treatment of the accused, and order the accused to be dealt with a provided under section 330. இப்ப பைத்தியமா இருக்கிறாருன்னு சொன்னா இந்த வழக்கை எப்படி முடிவு செய்வது? ஒரு டாக்டர் ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு, மெடிக்கல் எக்ஸ்பர்ட் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாங்க. அவங்களுடைய அட்வைஸ் படி தான் அந்த ஜேஎம்ஓ அல்லது ஒரு டிஜேஓ அண்டர் செக்ஷன் 328 அல்லது 329 சிஆர்பிசி படி அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன் அடிப்படையில் அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணலாம்? ரிலீஸ் பண்றது முடிவு பண்ணலாம். அது போன்று அந்த அக்யூஸ்ட் வந்து விடுதலை பண்றாங்கன்னு சொன்னா அந்த அக்யூஸ்ட் வந்து தனக்குத்தானே காயத்தை ஏற்படுத்திக் கொள்வதையோ அல்லது மற்ற நபர்களுக்கு காயத்தை ஏற்படுத்துவதை தடுப்பதற்காக உறுதியளித்து ஜாமீன் கொடுப்பவர் யாராவது இருந்தாங்கன்னா, அந்த அக்யூஸ்டுடைய ரிலேட்டிவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ யாராவது இருந்தாங்கன்னா, அப்ப அவங்க கிட்ட எழுதி கொடுப்பது, அவங்க கிட்ட நாம எழுதி வாங்கிக்கணும். எழுதி வாங்கி கொண்டு அந்த அக்யூஸ்ட ரிலீஸ் பண்ணலாம். இது ப்ரொவிஷன். அண்டர் செக்ஷன் 330 சப்செக்ஷன் 3 கிளாஸ் B ல சொல்றாங்க, பைத்தியமாக இருக்கக்கூடிய அல்லது மன குழப்பமுடையவராக இருக்கின்ற எதிரிக்கு முறையான கவனிப்பும் உரிய கல்வி, உரிய பயிற்சி இதையெல்லாம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்ற ஒரு உறைவிட வசதியுடன் கூடிய இடம். உண்டு உறைவிட பள்ளின்னு நம்ம படிச்சிருக்கோம். அங்கே சாப்பிட்டு அங்கே தூங்கிக்கலாம், அங்கே காலைல எழுந்து படிக்கணும். அதை போலவே இந்த பைத்தியமாக இருக்கிற நபருக்கு சிகிச்சையும் அளிக்கணும், பிறகு அவருக்கு கல்வியும் அளிக்கணும், போதுமான சமூகத்தில் வாழத்தக்க பயிற்சியும் அவருக்கு அளிக்கணும். அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உறைவிட வசதியுடன் கூடிய ஒரு இடம். If such magistrate is informed that the person referred to in subsection 1 capital A is a person with mental retardation, the magistrate shall further determine whether the mental retardation renders the accused incapable of entering defense
and if the accused is found to incapable, the magistrate shall order closure of the inquiry and deal with the accused in a manner provided under section 330. எனவே இது போன்ற நல்ல இடங்களில் தான் அந்த குற்றம் சுமத்தப்பட்ட பைத்தியமாக இருக்கக்கூடியவரை நாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இது எல்லாம் 31 டிசம்பர் 2009 வந்தது. அண்டர் செக்ஷன் பழைய கேஸ் ஒன்னு இருக்கு. அண்டர் செக்ஷன் 331 resumption of inquiry or trial. Resumption of inquiry or trial under section 331 பரிசீலனை அல்லது விசாரணை மீண்டும் தொடர்தல். Resumption of inquiry or trial under section 328 329 படி ஒரு நபர் வந்து வழக்கு விசாரணையின் பொழுது பைத்தியமாக இருக்கிறான்னு சொன்னதுனால அந்த வழக்கை வேற ஒரு தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. யாரு? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அப்படி இல்லைன்னா டிஜே. அந்த எதிரி பைத்தியம் தெளிஞ்சிட்டார், சுகமாயிட்டார். அதன் பிறகு விசாரணையை எதிரிக்கு எதிராக போதுமான ஆதாரம் இருக்கும் பட்சத்தில் அந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடத்த வேண்டும். அப்ப என்ன செய்ய முடியும்? அந்த அக்யூஸ் வந்து அவர் மென்டலி டிசார்டர் பர்சனா இருந்தாரு. அந்த டிசார்டர் வந்து நீங்கி இப்ப ஆர்டர் பர்சனா வந்துட்டாரு, நார்மல் பர்சனா வந்தாரு. எனவே அவர் மீதான வழக்கு தொடரப்படுகிறது. அந்த அக்யூஸ்ட் வந்து நீதிமன்ற விசாரணையில ஆஜர்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம். வாரண்ட்னா ஆர்டர் இஷ்யூ பண்ணலாம். குணமடைஞ்சிட்ட பிறகு வழக்கு விசாரணை நடத்த வேண்டியதுதான். அப்ப அக்யூஸ்ட் வந்து ஆஜராகணும், கோர்ட்ல ஹியரிங்ல ஆஜராகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அண்டர் செக்ஷன் 331 சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க 330வது பிரிவில எதிரி விடுவிக்கப்பட்டு அதன் பிறகு அவர் மீண்டும் நீதிமன்றத்தில் அவர் ஆஜராவதற்கு ஒரு சூரிட்டி கொடுத்திருக்காங்க, செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க. அப்ப யார் யார் சூரிட்டி கொடுத்தார்களோ, பிணையதாரர்கள் யார் யாரோ, அந்த பிணையாளர்கள் ஜேஎம் கோர்ட்லயோ அல்லது டிஜே கோர்ட்ல என்ன பண்ணும்? இதன்படி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆபீசர் முன்பு அவரை கொண்டு வந்து நிறுத்தும் போது எதிரி அவருடைய வாதத்தை, எதிர்வாதத்தை நடத்த திறன் பெற்றிருக்கிறார் என்று சொல்லி அந்த ஆபீசர் கொடுக்கின்ற அல்லது கொடுத்த ஒரு உறுதி சான்றானது சாட்சியமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 330வது பிரிவின் படி ஒரு அக்யூஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்காரு, அதன் பிறகு வந்து குணமடைஞ்சிட்டாரு. அந்த அக்யூஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 பேர் சூரிட்டி கொடுத்திருக்காங்க. அந்த 2 சூரிட்டி வரவழைக்கிறாங்க. அந்த சூரிட்டி முன்பாக அந்த அக்யூஸ்ட் வந்து டிஃபென்ஸ் எடுக்க தகுதியுள்ள நபர்னு தெரிய வருது. அப்ப தெரிய வருதுன்னா யார் முன்னாடி? இதுக்குன்னு ஒரு ஆபீசர் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க, அந்த ஆபீசர் தான் விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த ஆபீசர் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாரு, இவரை வந்து கேபபிள் பர்சன் தான், இவர் குணமடைஞ்சிட்டாரு, ஏற்கனவே பைத்தியமா இருந்தவர் இப்ப பரவாயில்ல, எது சொன்னாலும் புரிஞ்சுக்கிறாரு, அவரால் எதிர்வாதம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர் கொடுக்கக்கூடிய சான்று அது உறுதி சான்று, அதை சாட்சியமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அண்டர் செக்ஷன் 332 நடுவர் அல்லது நீதிமன்றத்தின் முன் எதிரி முன்னிலையாகும் பொழுது நடைமுறை என்ன? 300ல வந்து ரிலீஸ் பண்றாங்க. 331ல என்ன பண்றாங்க? அந்த அக்யூஸ்ட் பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. அப்ப அந்த நபரை கொண்டு வந்து கோர்ட் ஹியரிங்க்கு வந்து ஆஜர்படுத்துன்னு சொல்லிட்டு சப்செக்ஷன் 1ல வந்து கோர்ட் என்ன பண்றாங்க? ஒரு உத்தரவு போடுறாங்க. சப்செக்ஷன் 2ல வந்து அந்த செக்யூரிட்டி எல்லாம் வராங்க, ஐ மீன் சால்வன்சி கொடுத்தாங்க இல்லைங்களா? அங்கே ஒரு இதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அலுவலர் இருக்கிறாரு. அந்த அலுவலர் வந்து ஒரு சான்று கொடுக்கிறாரு. அந்த சான்றின் அடிப்படையில இந்த அக்யூஸ்ட் வந்து பைத்தியம் தெளிஞ்சு போச்சு, இவரால வந்து டிஃபென்ஸ் எடுக்க முடியும், சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறார், சரியா பதில் சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கிற ரிப்போர்ட் வந்து ஒரு உறுதி சான்றாக அது சாட்சியமாக எடுக்க முடியும்னா எடுக்க முடியும்னு சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 331 சப்செக்ஷன் 2 படி. அந்த மேஜிஸ்ட்ரேட் அல்லது டிஜே அந்த அக்யூஸ்ட் வந்து முன்னிலை ஆவறாரு, கோர்ட்டுக்கு வந்துட்டாரு, ஹியரிங் வந்துட்டாரு. கோர்ட்டுக்கு வந்த பிறகு கோர்ட் கேட்கறாங்க, நீங்களே டிஃபென்ஸ் பண்ண எடுத்துக்கிறீங்களா அல்லது வக்கீல் வைக்கிறீங்களான்னு.
கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றாரு. அப்ப கோர்ட் என்ன பண்ணுவாங்க? சரியா பதில் சொல்றாரு, இவரால் டிஃபென்ஸ் எடுக்க முடியும்னு நீதிமன்றம் நம்பும் பொழுது அந்த விசாரணை என்ன பண்ணுவாங்க, ட்ரையலை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அப்ப தொடர்ந்து அந்த விசாரணை நடைபெறும். சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்க? அந்த எதிரி தன்னுடைய எதிர்வாதத்தை செய்ய இன்னும் திறனற்றவராக இருப்பதாக நீதிமன்றம் கண்டறிகின்ற பொழுது 328வது பிரிவு 329வது சிஆர்பிஎஸ் படி அந்த அக்யூஸ் என்ன பண்ணும்? ரிலீஸ் பண்ணணும். இந்த அக்யூஸ் வந்து எதிர்வாதம் செய்ய திறனற்ற ஒரு நபரா இருக்கிறாரு, அதனால நாங்க 330 படி அவரை ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிடணும். 330ல வந்து ரிலீஸ் பண்றாங்க. 331ல பைத்தியம் தெரிஞ்சு போச்சுன்னா அவர் கோர்ட்டுக்கு வந்து ஹியரிங் ஆஜராகணும்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போடுறாங்க. சப்செக்ஷன் 1ல. சப்செக்ஷன் 2ல என்ன பண்றாங்க? கோர்ட்டுக்கு வந்து ஆஜராகிறாங்க சூரிட்டியோட. அக்யூஸ் வந்திருக்கிறாரு, இதுக்குன்னு ஒரு அதிகாரி இருக்காரு. அந்த அதிகாரி விசாரிச்சு என்ன பண்றாரு? ஹி இஸ் எ ஃபிட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அவர் கொடுக்குற அந்த ரிப்போர்ட்டை வச்சு என்ன பண்ணலாம்? ஒரு சாட்சியமா ஏற்றுக்க முடியும்னா ஏற்றுக்க முடியும். ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்றாங்க? 332 படி அந்த அக்யூஸ்ட் என்ன பண்றாரு? கோர்ட் விசாரணை ஆஜராகிறாரு. அப்ப கோர்ட் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கின்ற பொழுது அந்த பைத்தியம் இல்ல, தெளிஞ்சிட்டாரு, நல்ல நிலையில இருக்கிற, கேஸ் நடத்த இவர் திறனுடையவர் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் நம்புகின்ற பொழுது அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தும். அண்டர் செக்ஷன் 332 சப்செக்ஷன் 1 படி. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, நீதிமன்றம் அவ்வாறு விசாரணை செய்கின்ற பொழுது அந்த நபர் தன்னுடைய வழக்கை அவர் எதிர்வாதம் செய்வதற்கு தகுதியற்ற நபராக இருக்கிறார் என்று சொல்லி நீதிமன்றம் மீண்டும் கண்டறிகின்ற பொழுது அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணும்? 330 படி அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க. ட்ரிபிள் 3 when accused appears to have been of sound mind 333. அப்ப விசாரணை போது ஒரு எதிரி பைத்தியமாக இருக்கும் பட்சத்தில் அப்ப அந்த நடுவர் என்ன பண்றாரு? அந்த கோர்ட் முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சாட்சியத்திலிருந்து அந்த எதிரியினுடைய செய்கை ஒவ்வொன்றையும் இதையெல்லாம் செய்தார் என்று சொல்லி அந்த செய்கையானது நல்ல நிலையில் இருந்திருந்தால் ஒரு குற்றமாக அமையும் என்றும், அந்த செய்கையை செய்த போது நல்ல மனநிலையில் இல்லாத காரணத்தினால் அந்த செய்கையினுடைய தன்மையோ அல்லது அது தவறு என்று தெரிந்தோ சட்டத்திற்கு விரோதமானது என்று அறியும் திறன் அற்றவராக இருந்தார் என்றும் நம்புவதற்கு காரணம் இருக்கும் பட்சத்தில் அந்த நடுவரை வந்து மேற்கொண்டு அந்த வழக்கை நடத்தாம அல்லது எதிரி வந்து கோர்ட் ஆஃப் செஷன் மூலமா தான் விசாரிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் அந்த கேஸ வந்து கமிட்டர் பண்ணவே கூடாது, ரெஃபர் பண்ணவே கூடாது. அண்டர் செக்ஷன் 333ல அந்த எதிரி பைத்தியமாக இருக்கிறாரு, அவரு கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. சாட்சியத்தை எல்லாத்தையும் அந்த ஜேஎம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பார்க்கிறாரு. அது எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது அந்த செய்கையை பொறுத்தவரை, அந்த அக்யூஸ்டால் செய்யப்பட்ட செய்கையை பொறுத்தவரை அவர் நல்ல நிலையில இருந்திருந்தார்னா அது ஒரு குற்றமாக அமையும். அதே செய்கைகளை அவர் செய்யறப்ப அவர் மனநிலை சரியில்லாத நிலையில் இருந்திருக்கிறார்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல அவரால் செய்யப்பட்ட செய்கை, அவரால் செய்யப்பட்ட அஃபென்ஸ், அதனுடைய தன்மை அது தவறென்றோ சட்டத்துக்கு விரோதமானது என்றோ அறியக்கூடிய ஒரு திறனற்றவராக இருக்கும் பொழுது இது கோர்ட்டுக்கு தெரிய வருது, கோர்ட் நம்புது. அப்ப ஜேஎம் என்ன பண்ணும்? அந்த வழக்கு ஒருவேளை செஷன்ஸ் கோர்ட் தான் விசாரிக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அந்த வழக்கை வந்து டிரான்ஸ்பர் பண்ணாதீங்க, கமிட்டல் பண்ணாதீங்க, ரெஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா அவன் நல்ல நிலையில இருந்தா அவன் செஞ்ச செயல் வந்து விரோதமானது, சட்ட விரோதமானது, தவறானதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அஃபென்ஸ் பண்றப்ப அவன் பைத்தியமா இருந்திருக்கிறான். அது சட்டத்துக்கு விரோதமானதோ அல்லது தவறானதோ என்று, அது சட்டத்துக்கு விரோதமானதா என்று அல்லது தவறானது என்றோ அவனால வந்து அறியக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனா அந்த வழக்கு பாத்தீங்கன்னா செஷன்ஸ் கோர்ட் விசாரிக்கக்கூடிய வழக்காக இருக்கும் பட்சத்தில் இது போன்ற சூழ்நிலை நீங்க கமிட்டல் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவர் உண்மையிலேயே பைத்தியம்தான், இதுல மாற்று கருத்தே இல்லை, அவர் செய்த செயல் வந்து செஷன்ஸ் கோர்ட் தான் விசாரிக்கும், வேற வழியே இல்லைன்னு சொன்னா செஷன்ஸ் கோர்ட் விசாரிக்கக்கூடிய ஒரு வழக்கை பொறுத்தவரை அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவரே முடிவு செய்ய முடியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதை கமிட் பண்ணுங்க.
செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்பிடுங்க. செஷன்ஸ் கோர்ட் முடிவு பண்ணிக்காங்க. அவர் பைத்தியமா இருக்கிறாரு, அவர் பைத்தியமா இருக்கிறப்பதான் அந்த செயலை செஞ்சிருக்கிறாரு, எனவே அடுத்த நடவடிக்கை எது எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு தான் இருக்கு. எனவே அந்த வழக்கை என்ன பண்ணுங்க, கமிட்டல் பண்ணி செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்பிடுங்க. அண்டர் செக்ஷன் 333 படி. அண்டர் செக்ஷன் 334 இது விடுதலை. எந்த நேரத்துல அவர் குற்றம் பண்ணாரோ அந்த நேரத்துல அவர் பைத்தியமா இருந்தாரு, அதுக்கு போதுமான காரணம் இருக்கு, குற்றத்தினுடைய தன்மை அவரால் அறிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ளக்கூடிய திறனும் கிடையாது அவர்கிட்ட, அதன் அடிப்படையில் அவரை விடுதலை செய்ய வேண்டும். அப்ப விடுதலை செய்ய வேண்டும் சொன்னா ஒரு விஷயத்தை கண்டிப்பா பார்க்கணும். அந்த அக்யூஸ்ட் பைத்தியமா இருந்தார், அந்த அவரு குற்றம் செய்கின்ற பொழுது அவர் பைத்தியமா தான் இருந்தாரு, அது தப்புன்னு அவருக்கு தெரியாது, சட்டத்துக்கு விரோதம்னு அவருக்கு தெரியாது. இது போற சூழ்நிலை அவர் தப்பு பண்ணிட்டாரு. அப்ப அதுக்கு போதுமான சாட்சிகள் இருக்கு, சான்றாவணங்கள் இருக்கிறது. இது எல்லாத்தையும் தரவா என்ன பண்ற, பெருசு பண்றாங்க கோர்ட்டு. உடனே வேற வழி இல்ல கோர்ட்டுக்கு, அந்த நபரை விடுதலை செய்யறாங்க. அப்ப அவ்வாறு அவர் விடுதலை செய்ய முற்படுகின்ற பொழுது அந்த அக்யூஸ்டால் செய்யப்பட்ட அந்த செய்கை, அந்த அஃபென்ஸ் அவர் செய்தாரா இல்லையா என்பதை திட்டவட்டமாக சொல்ல வேண்டும். Whenever any person is accused upon the ground that at the time at which he is alleged to have committed an offense, he was by reason of unsoundness of mind, incapable of knowing the nature of the act alleged as continuing, as constituting the offense, or that it was wrong or contrary to law, the finding shall state specifically whether he committed the act or not. Specifically whether he committed the act or not. குறிப்பாக அவர் செய்த செய்கை, அவர் அந்த செய்கையை செய்தாரா, அந்த அஃபென்ஸ் பண்ணாரா, அந்த கமிட் பண்ணாரா என்று சொல்லி, செய்தாரா இல்லையா என்று சொல்லி திட்டவட்டமாக சொல்லப்பட வேண்டும். விடுதலை பண்றப்ப ஒரு பைத்தியத்துக்கான விடுதலைக்கான குற்றவியல் நடைமுறை சட்டத்துல எந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது? அண்டர் செக்ஷன் 334, மறக்கவே கூடாது. இதுவே 355 ஒரு மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டினுடைய தீர்ப்பு. ஒரு பைத்தியத்துக்கான தீர்ப்பு 334 அண்டர் செக்ஷன் 335. அவர் பைத்தியமா இருக்கிறப்பதான் அந்த குற்றம் பண்ணாருன்னு சொல்லி கோர்ட்டுக்கு நம்புறாங்க, போதுமான ஆதாரம் இருக்கு, எனவே விடுதலை பண்றாங்க. அந்த விடுதலை தீர்ப்புல திட்டவட்டமாவும் சொல்லிட்டாங்க. இப்ப விடுதலை செய்யப்பட்ட பிறகு அந்த நபர் அந்த பைத்தியத்தை என்ன பண்ணும், பத்திரமா பாத்துக்கணும். இப்ப person acquitted on such ground to be detained in safe custody, ஒரு பாதுகாப்பான இடத்துல அவர் என்ன பண்ணும், காவலில் வைக்க வேண்டும். ஏற்கனவே பைத்தியமா இருக்கிறப்பதான் ஒருத்தனை குத்தி கொலை பண்ணிட்டான்னு சொல்றாங்க, போதுமான சாட்சிகள் சான்று ஆவணங்கள் எல்லாம் இருக்கு, அதனால செஷன்ஸ் கோர்ட் அவர் ரிலீஸ் பண்றாங்க. அல்லது பைத்தியமா இருக்கிறப்பதான் அடிச்சாருன்னு சொல்றாங்க, போதுமான சாட்சிகளும் சான்று ஆவணங்களும் இருக்கிறது, அதை பேஸ் பண்ணி தான் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிலீஸ் பண்ணப்பட்ட பிறகு அந்த பைத்தியத்தை ஒரு பத்திரமான இடத்துல பாதுகாப்பா என்ன பண்ணும், கஸ்டடியில வச்சிருக்கணும், ஒரு சேஃப் கஸ்டடி. இதுதான் 335 சொல்றாங்க. அப்போ ஒரு பொருத்தமான இடத்துல வச்சிருக்கணும், அவரை பத்திரமான பாதுகாப்புல அவரை வைத்திருப்பதற்கு கோர்ட் உத்தரவிடும். அந்த நபர் அல்லது ஒரு அலுவலர் அல்லது ஒரு நண்பர் யாரிடம் ஒப்படைக்கப்படுகிறதோ அவங்களுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. Order such person to be detained in safe custody in such place and manner as the magistrate or court thinks fit. நீதிமன்றம் நினைக்கிற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு சேஃப் கஸ்டடிக்கான ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. Order such person to be delivered to any relative or friend of such person. Under section 335 subsection 2ல சொல்றாங்க, 1912 ஒரு ஆக்ட் வந்திருக்கு.
இந்தியன் லொனாசி ஆக்ட், இந்தியன் லொனாசி ஆக்ட் 1912, இந்திய பைத்திய சட்டம் 1912 படி மாநில அரசு இவற்றால் இயற்றப்பட்டிருக்கும் விதிகளுக்கு இணங்க எதிரி என்ன பண்ணும்? சேஃப் காஸ்டல்ல வச்சிருக்கணும். அப்ப இந்த விதிகளுக்கு மாறாக சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏவின் படி எதிரியை அந்த பித்தர் காப்பகத்தில் வைப்பதற்கு கட்டளையிடக் கூடாது. இந்திய பைத்திய சட்டம் 1912, இந்தியன் லொனாசிக் ஆக்ட், இந்தியன் லொனாசி ஆக்ட் 1912 என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி வேணா நீங்க சேஃப் காஸ்டடி வச்சிருங்க. அதற்கு விரோதமாக அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி இல்லாமல் வேறு விதமாக நீங்க வந்து கஸ்டடியில வைக்கவே கூடாது. அதுக்கு உத்தரவு போடவும் கூடாது. மனநல காப்பகத்துல அங்கங்கன்னு வச்சிருக்க கூடாது. இந்தியன் லொனாசி ஆக்ட் 1912 என்ன சொல்கிறதோ அதன்படிதான் வச்சிருக்கணும். அண்டர் செக்ஷன் 335 சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி படி பைத்தியமாக இருக்கக்கூடிய அந்த அக்யூஸ்டை அவருடைய உறவினர் அல்லது நண்பர்களிடம் ஒப்படைப்பதற்கு அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்றாருன்னு சொன்னா, அப்ப அந்த ரிலேட்டிவ் அல்லது நண்பர் என்ன பண்ணும்? ஒரு உத்தரவாதம் அளிக்கணும். நீதிமன்றம் எப்பொழுது அழைத்தாலும் அவரை கொண்டு வந்து ஒப்படைக்கணும். கோர்ட்டினுடைய அதாவது அவங்க உத்தரவாதம் கொடுத்தாதான் கோர்ட் வந்து அவங்க கிட்ட ஒப்படைக்கும். அந்த பித்து நிலையில் இருக்கக்கூடிய அந்த அக்யூஸ்ட் வந்து அவங்க ரிலேட்டிவ் கிட்டயோ அல்லது ஃப்ரெண்டு கிட்டயோ கோர்ட் எப்போ ஒப்படைப்பாங்கன்னா, அவங்க ரிலேட்டிவோ அல்லது ஃப்ரெண்டோ என்ன பண்ணுவாங்க, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோங்க, எந்த பிரச்சனையும் வராது, அவர் தன்னைத்தானே காயப்படுத்திக்க மாட்டாரு அல்லது மற்றவர்களையும் காயப்படுத்த மாட்டாரு, நாங்க சேஃப் கஸ்டடியில நாங்க அவரை வச்சு பாதுகாப்போம், நீதிமன்றம் சொல்லுகின்ற பொழுது அவரை கொண்டு வந்து நாங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமாண வாக்குமூல பத்திரம் கொடுக்கணும். ஒரு உத்தரவாதம் கொடுத்தாதான் அவங்க கிட்ட ஒப்படைப்பாங்க. எல்லாம் நீதிமன்றம் அந்த மாதிரி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ண மாட்டாங்க. அண்டர் செக்ஷன் 335 சப்செக்ஷன் 3 கிளாஸ் ஏல சொல்றாங்க, பைத்தியமாக இருப்பவர் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டாரோ, ரிலேட்டிவ் கிட்டயா நண்பர் கிட்டயா, அவர் பைத்தியமாக இருப்பவரை சரியான முறையில வந்து கவனிச்சுக்கணும். அந்த பைத்தியத்துக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. சில பைத்தியம் தன்னைத்தானே காயப்படுத்திக்குவாங்க அல்லது மற்றவங்களை வந்து இம்சப்படுத்துவாங்க. அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது, அதை தடுக்கணும். அண்டர் செக்ஷன் 335 சப்செக்ஷன் 3 கிளாஸ் பி சொல்றாங்க, அந்த பைத்தியமாக இருப்பவரை ஒரு ஆபீசர் அவருடைய ஆய்வுக்காக ஒரு மாநில அரசு உத்தரவிடும் பட்சத்தில் எந்த இடம் சொல்றாங்களோ அந்த இடத்துல கொண்டு வந்து அந்த அக்யூஸ்ட் ஒப்படைக்கணும். அந்த பைத்தியமா இருக்கக்கூடிய அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபரை வந்து கொண்டு வந்து ஆஜர்படுத்த வேண்டும். அண்டர் செக்ஷன் 335 சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, அந்த நீதிமன்றம் அல்லது மேஜிஸ்ட்ரேட் சப்செக்ஷன் 1 படி எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கையை மாநில அரசுக்கு அறிக்கையாக அனுப்பணும். எனவே பைத்தியன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தா கோர்ட் என்ன பண்ணும், எடுக்கிற நடவடிக்கை எல்லாம் ஒரு காப்பி கோர்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்திட்டே இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட். அண்டர் செக்ஷன் 336 கடமைகளை ஆற்றி வர பொறுப்பு அலுவலருக்கு அதிகாரம் அளிப்பு. அப்ப மாநில அரசுக்குள்ள அதிகாரம் அதுதான். Power of state government to empower officer in charge to discharge. 337வது பிரிவில் அல்லது 338வது பிரிவில் ஒரு சிறை தலைவருக்குள்ள கடமைகள் அனைத்தையும் ஆற்றுவதற்கு 330வது பிரிவு 335வது பிரிவுகளின்படி ஒரு நபரை அடைத்து வைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலையின் பொறுப்பு அலுவலருக்கு மாநில அரசு அதிகாரம் அளிக்கலாம். ஒரு ஜெயில் அத்தாரிட்டிக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், ஒரு உத்தரவு போடலாம், இந்த நபர் மீது வந்து இந்த குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது, இவர் வந்து பைத்தியமா இருக்கிறாரு, இவரை நீங்க வந்து ஜெயில ஒரு இடத்துல நீங்க இவரை வந்து அடைச்சு வச்சிருக்கலாம், பாதுகாப்பா வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சேஃப் கஸ்டடி கேட்கலாங்க. அப்ப சேஃப் கஸ்டடி என்ன பண்ண ஜெயில் அத்தாரிட்டி செயல்பட முடியும். அப்ப 337 338 சிஆர்பிசி எதை பற்றி சொல்கிறது?
ஒரு ஜெயில் அத்தாரிட்டி அவருக்குள்ள கடமைகளை பற்றி சொல்கிறது. நீங்க யாராவது சென்ட்ரல் பிரிசன் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மத்திய சிறைச்சாலைல குரங்கு செல்லுன்னு ஒண்ணு வச்சு சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய கன்விக்டட் அக்யூஸ் என்ன சொல்லுவாங்கன்னா குரங்கு செல்லுன்னு சொல்லுவாங்க. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த இடத்துல தான் வந்து அவங்களை அடைச்சு வச்சிருப்பாங்க. பாவம், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களே மனநிலை சரியில்லாத. அதே இடத்துல அவங்க வந்து யூரின் மோஷன் எல்லாம் போயிடுவாங்க, அவங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் இப்ப ஜெயில் அத்தாரிட்டியில ஜெயிலையும் போயிட்டு இந்த பைத்தியமா இருக்கக்கூடிய நபர்களை அடைத்து வைக்க முடியுமான்னு சொன்னா அடைத்து வைக்க முடியும். அதற்கான உத்தரவை யார் பிறப்பிக்க முடியும்? மாநில அரசாங்கம் பிறப்பிக்க முடியும். Under section 336. Under section 337, procedure where lunatic prisoner is reported capable of making his defense. பைத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு கைதி தம்முடைய எதிர்வாதத்தை செய்யும் திறன் உடையவர் என்று அறிக்கை செய்கின்ற பொழுது, ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது என்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டும்? Under section 330 அல்லது subsection 2 இன் படி 330 தான் என்ன பண்ணோம், ரிலீஸ் பண்றாங்க. ஒரு பாதுகாவலில் வைக்கப்பட்டிருந்தால் அந்த காப்பகத்தின் பார்வையாளரோ அல்லது அவர்களில் யாராவது ஒரு நபரோ இருவரோ, அந்த காப்பகத்தின் பார்வையாளர்கள் யார் யார் இருக்காங்களோ அதில் அவர்களில் 2 நபர்கள் அவருடைய கருத்தின்படி பைத்தியமாக இருப்பவர் தம்முடைய எதிர்வாதத்தை செய்வதற்கு திறனுடைய நபராக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு உறுதி சான்று அளிக்கும் பட்சத்தில் பைத்தியமாக இருப்பவரை அந்த நடுவர் அல்லது நீதிமன்றம் குறிப்பிடும் நேரத்தில் கோர்ட்டுக்கு அவரை கொண்டு வரணும், அழைச்சி வந்து ஆஜர்படுத்தணும். அப்ப கோர்ட் வந்து ஆஜர்படுத்தின பிறகு அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அல்லது கோர்ட் என்ன பண்ணுவாங்க, 332வது பிரிவின்படி 332 என்ன சொல்றாங்க, நடுவர் அல்லது நீதிமன்றத்தின் முன் எதிரி முன்னிலை ஆகும் போது என்ன நடைமுறைன்னு சொல்றாங்க, கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கிறப்ப அவர் வந்து பைத்தியமா இருக்கிறவர் வந்து நல்லா பதில் சொல்றாரு, அப்படி அவர் வந்து அவருடைய டிஃபென்ஸ் எடுத்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய எதிர்வாதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி நீதிமன்றம் கருதுகின்ற பொழுது வழக்கை மேற்கொண்டு நடத்தலாம். சப்செக்ஷன் 1 332 சப்செக்ஷன் 1. 332 சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்க, அந்த ஆஜர்படுத்தப்பட்ட அந்த பைத்தியமா இருந்த அந்த அக்யூஸ்ட் விசாரணை பண்றாங்க. கோர்ட் விசாரணை செய்கின்ற பொழுது தெரிய வருது இவர் எதிர்வாதம் செய்ய தகுதியற்ற நபராக மீண்டும் இருக்கிறார் என்று சொன்னால் அப்ப என்ன பண்ணணும், அவரை ரிலீஸ் பண்ண வேண்டியதுதான், அந்த கேஸை வேற ஒரு தேதிக்கு ஒத்தி வைக்க வேண்டியதுதான். அததான் இங்க சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 332 அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வகை முறைகளின்படி பைத்தியமாக இருப்பவனுடைய வழக்கை மேற்கொண்டு நடத்துதல் வேண்டும். அதில் சிறைத்துறை தலைவர் அல்லது மேலே சொன்ன அந்த காப்பகத்தினுடைய பார்வையாளர்களினுடைய உறுதி சான்று சாட்சியமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாகும். ஒரு பைத்தியத்தை கொண்டு போய் காப்பகத்துல வச்சிருக்காங்க, காப்பகத்துல இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அவங்கள 2 பேர் வந்து என்ன பண்றாங்க, இவர் பைத்தியம் தெளிஞ்சு போச்சுங்க, இவர் வந்து கேவல் பர்சன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அப்ப கோர்ட் என்ன பண்றாங்க, அவரை கொண்டு வந்து ஆஜர்படுத்துங்கன்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில ஒரு உத்தரவு போடுறாங்க கோர்ட். அதன் அடிப்படையில அந்த காப்பகத்தினுடைய பார்வையாளர்களில் 2 என்ன பண்றாங்க, கொடுத்த சர்டிபிகேட் அடிப்படையில அந்த அக்யூஸ்ட கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. கோர்ட் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறது எந்த முறையில் விசாரிக்க முடியும், அண்டர் செக்ஷன் 332 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி படி விசாரிக்கிறாங்க. 332 சப்செக்ஷன் 1 படியே விசாரிக்கிறாங்க. விசாரணை செய்கின்ற பொழுது அந்த நீதிமன்றத்துக்கு தெரிய வருகிறது இந்த அக்யூஸ்ட் பைத்தியம் தெளிஞ்சு போச்சு, இவரால் டிஃபென்ஸ் செய்ய முடியும் அப்படின்னு நீதிமன்றம் மனநிறைவு அடையும் பட்சத்தில் எப்படி மனநிறைவு அடையும், அந்த காப்பகத்தினுடைய பார்வையாளர்களில் 2 கொடுத்த சர்டிபிகேட் 2 பேர் கொடுக்கணும். அல்லது அந்த ஜெயில வச்சிருக்காங்கன்னா அந்த ஜெயில் அத்தாரிட்டி சிறைத்துறை தலைவர் கொடுத்த உறுதி சான்று இதை சாட்சியமாக பயன்படுத்தி கொண்டு மேற்கொண்டு அந்த வழக்கை வந்து நடத்தலாமா நடத்தலாம். அண்டர் செக்ஷன் 337. Under section 338, procedure where lunatic detained and declared fit to be released. பாதுகாவலில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பைத்தியம் பிடித்த நபர் பித்தர் விடுவிக்கப்பட தக்கவர் என்று அறிவிக்கப்படுதல். அப்ப என்ன நடைமுறை, அண்டர் செக்ஷன் 330 சப்செக்ஷன் 2 படி
அல்லது அண்டர் செக்ஷன் 335 படி 335 எதை பற்றி பேசுகிறது? பைத்தியமா இருக்கிறார் சொன்னா அந்த காரணத்தின் அடிப்படையில் அவர் விடுதலை செய்யணும்னு சொல்லி அர்த்தம். அல்லது அவரை கொண்டு வந்து என்ன பண்ண, காப்பகத்தில் வைக்கலாம், அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கலாம், அல்லது ரிலேட்டிவ் கிட்ட ஒப்படைக்கலாம், அல்லது ஜெயில கூட வைக்கிறதுக்கு ஒரு மாநில அரசாங்கம் உத்தரவு போடலாம். 330 சப்செக்ஷன் 2 எதை பற்றி பேசுகிறது? ஒருவர் வந்து பைத்தியமா இருக்கிறார் சொன்னா அந்த வழக்கில் வந்து அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோ என்ன பண்ணாங்க, ஜாமீன்ல அவர் விட வைக்கலாம். அவரை ஜாமீன்ல எடுப்பதற்கு தகுந்த வகையிலான ஒரு உறுதிமொழியை யாராவது கொடுக்காத பட்சத்தில் மனநோயை எங்க எடுத்திருந்தாரோ, ஏற்கனவே மனநோய்க்கு சிகிச்சை எங்க எடுத்திருந்தாரோ அந்த அக்யூஸ்ட், அதே இடத்துல தொடர்ந்து வச்சிருந்து அவருக்கு சிகிச்சை அளிக்க கோர்ட் உத்தரவிடலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 330 சப்செக்ஷன் 2. இப்ப 330 சப்செக்ஷன் 2 படி அல்லது 335 படி ஒரு பாதுகாவலில் இருக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது ஒரு சிறைத்துறை தலைவர் அல்லது பார்வையாளர்கள் கருத்தின்படி அவருக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ அந்த பைத்தியமாக இருக்கக்கூடிய அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர், அந்த அக்யூஸ்ட், தம்மை தாமே அல்லது பிறருக்கோ எந்தவித கேடையும் அபாயத்தையும் அவர் செய்ய மாட்டார் என்று சொல்லி உறுதிச்சான்று அளிக்கும் பட்சத்தில், உறுதிச்சான்று யாரு அளிக்கிறாங்க? அந்த காப்பகத்தினுடைய பார்வையாளர்களில் இருவர், அல்லது அந்த சிறைச்சாலை இருக்குன்னா, சிறைச்சாலை வச்சிருக்காங்கன்னா சிறைத்துறையினுடைய தலைவர், அந்த சிறைச்சாலையினுடைய தலைவர் அவங்க உறுதி அளிக்கிறாங்க, இவர் பைத்தியம் தெளிஞ்சிட்டாரு, இவர் தன்னைத்தானே காயப்படுத்திக்க மாட்டாரு, மற்றவர்களுக்கும் எந்த ஒரு காயத்தையும் ஏற்படுத்த மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கிற ஒரு ஃபிட்னஸ் சர்டிபிகேட், அதை என்ன சொல்றாங்கன்னா உறுதி சான்ற. அந்த உறுதி சான்று அதன் பேரில் ஒரு மாநில அரசு அவரை ரிலீஸ் பண்ணலாம், அல்லது அவரை காவலில் வைக்கலாம், டீடைன் பண்ணலாம், சேஃப் கஸ்டடி பண்ணலாம், அல்லது அவர் ஏற்கனவே ஒரு பொது பித்தர் காப்பகத்திற்கு பொதுவா இருக்கக்கூடிய ஒரு காப்பகத்துக்கு அவர் அனுப்பி வைக்கலாம். சரிங்க, இது போன்ற இடங்களுக்கு அனுப்பல, அவரை விடுதலை பண்ணல, அல்லது காவலில் வைக்கல, அல்லது ஏற்கனவே வந்து இருந்தக்கூடிய அந்த காப்பகத்துக்கு அவரை அனுப்பவில்லை என்று சொன்னால் அவரை காப்பகத்திற்கு மாற்றுவதற்கோ ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணலாம். அந்த காப்பகம், அந்த ஹோம் எப்படி இருக்கணும், அவரை மாற்றும்படி ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க. அப்ப ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாரு, மெடிக்கல் போர்டுல இருக்கக்கூடிய டாக்டர் 2 பேர்கிட்ட ஒரு கமிஷன் அமைக்கணும். இவர் கொண்டு வந்து போலீஸ் பண்றாங்க, இவர் பைத்தியமா இருக்கிறாரு, ஜெயில் அத்தாரிட்டி கொண்டு வந்து போலீஸ் பண்ணிருக்காங்க, அல்லது இந்த ஹோம்ல இருந்து கொண்டு வந்து போலீஸ் பண்ணிருக்காங்க, இவர் தன்னைத்தானே காயப்படுத்திக்க மாட்டாரு, அல்லது மற்றவங்களுக்கு எந்த காயத்தை ஏற்படுத்த மாட்டார், அபாயத்தை ஏற்படுத்த மாட்டார், பிரச்சனை ஏற்படுத்த மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இப்ப இதன் பேர்ல மாநில அரசு அவர் என்ன பண்ணலாம், ஒண்ணு விடுதலை பண்ணலாம், அல்லது டீடைன் பண்ணலாம், சேஃப் கஸ்டடியில வச்சிருக்குன்னு சொல்லலாம், அல்லது ஏற்கனவே அவர் சிகிச்சை எங்க எந்த காப்பகத்துல இருந்து அவர் மனநோயாளி காப்பகம், அந்த காப்பகத்துல ஏற்கனவே அந்த காப்பகத்துக்கு அவர் அனுப்பப்படலைன்னு சொன்னா அவரை அந்த காப்பகத்திற்கு மாற்றுவதற்கு கட்டளையிடலாம். அதே மனநோயாளி காப்பகத்துக்கு அவர் அனுப்புறதுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணலாம். அப்ப அந்த காப்பகத்திற்கு அவரை மாற்றும்படி கட்டளை இடப்படுகிறது என்றால் நீதித்துறை அலுவலர், அதுல ஒரு ஆபீசர், அதே போலவே மருத்துவத்துறை அலுவலர், 2 பேரும் இருவரும் கொண்ட ஒரு ஆணையத்தை முதல்ல என்ன பண்ணும், கான்ஸ்டிடியூட் பண்ணணும். இன் கேஸ் இட் ஆர்டர்ஸ் him to be transferred to any asylum, may appoint a commission consisting of a judicial and 2 medical officers. Judicial and 2 medical officers, 2 மருத்துவ அலுவலர்கள் கொண்ட ஒரு கமிஷனை அமைக்க வேண்டும், ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 338 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அந்த ஆணையம், such commission shall make a formal inquiry into the state of mind
ஆஃப் சச் பர்சன். அத்தகைய ஆணையம் அந்த பித்து மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த பித்து மனநிலையை குறித்து ஒரு முறையான பரிசீலனை செய்து அவசியமான சாட்சியத்தை பதிவு செய்து அதை மாநில அரசுக்கு ஒரு அறிக்கையாக அனுப்பணும். அப்ப மாநில அரசு அதை என்ன பண்ணுவாங்க, அந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த அக்யூஸ்ட பித்து பிடித்து இருக்கக்கூடிய அக்யூஸ்ட விடுதலை பண்ணலாம், அல்லது ஒரு பாதுகாப்பான ஒரு ஹோமுக்கு அவரை என்ன பண்ணலாம், டீடைன் பண்றதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணலாம். Such commission shall make a formal inquiry into the state of mind of such person, take such evidence as is necessary, and shall report to the state government, which may order his release or detention as it thinks fit. Ravi versus State, 2010, volume 1, MLJ criminal, page number 60. Ravi versus State, 2010, volume 1, MLJ criminal, page number 60. இந்த வழக்குல சொல்றாங்க, ஒரு நபரை கைது பண்ணிடுன்னு சொல்லி அச்சுறுத்துறாங்க. உடனே அந்த நபர் என்ன பண்றாரு, ஒரு மனு தாக்கல் பண்றாரு. பெட்டிஷன் பை த பர்சன் அப்ரஹெண்டிங் அரெஸ்ட். கைது செய்யப்பட இருப்பதாக அச்சம் முறுகின்ற, அச்சம் அடைகின்ற எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, ஆன்டிசிபேட்டரி பெயில் என்ன பண்ணலாம், தாக்கல் செய்யலாம். ஆனால் அவருக்காக அவருடைய வழக்கறிஞரை தவிர வேற எந்த நபரும் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளிகேஷன் தாக்கல் செய்ய முடியாது. இப்ப வழக்கறிஞர் அவ்வாறு தோன்றும் பொழுது அந்த வழக்குரைக்கும் அதிகார ஆவணம் அல்லது தோன்றல் குறிப்பு, மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ், அவர் தாக்கல் செய்யணுமானா கண்டிப்பா தாக்கல் செய்யணும். இதைத்தான் அண்டர் செக்ஷன் 301 சப்செக்ஷன் 2லயே சொல்லியிருக்காங்க. ஆன்டிசிபேட்டரி பெயில் போறீங்கன்னா மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் நீங்க கொடுத்தே ஆகணும். இப்ப மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் கொடுக்கணுமா, தேவையில்லை. இப்ப வக்காலத் தான் போடணும். தெளிவா சொல்றாங்க. இப்ப கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2019 அந்த ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல தெளிவா சொல்லிட்டாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு நீங்க இதுக்கு முன்பாக மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் போடணும், ஆனா இப்போ வக்காலத் தான் ஃபைல் பண்ணணும். ரவி வெர்சஸ் ஸ்டேட் 2010 வால்யூம் 1 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 60. அண்டர் செக்ஷன் 339 டெலிவரி ஆஃப் லூனாட்டிக் டு கேர் ஆஃப் ரிலேட்டிவ் ஆர் ஃப்ரெண்ட். திரும்ப திரும்ப அதையே தான் சொல்றாங்க. இதுக்கு தனி செக்ஷனாவும் கொடுத்துட்டாங்க. அண்டர் செக்ஷன் 330 அண்டர் செக்ஷன் 335 படி பாதுகாவலில் வைக்கப்பட்ட ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு அக்யூஸ்ட், அவருடைய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் அந்த பைத்தியம் அடைந்த குற்றவாளியை, குற்றம் சுமத்தப்பட்டவரை தங்களுடைய கஸ்டடியில், தங்களுடைய கவனிப்பில், தங்களுடைய கேரில், தங்களுடைய பாதுகாப்பில் இருக்கும்படியாக ஒப்படைத்தல் வேண்டும் என்று விரும்பும் போதெல்லாம், அக்யூஸ்ட் பைத்தியமா இருக்கிறாரு, அண்டர் செக்ஷன் 330 அண்டர் செக்ஷன் 335 படி என்னுடைய சொந்தக்காரர் தான் அவர், என்னுடைய அண்ணன், மாமா, என்னுடைய சித்தப்பா, பெரியப்பா, தம்பி, என்னுடைய கணவர், என்னுடைய அப்பா இந்த அஃபென்ஸ் பண்ணிட்டு அவர் பைத்தியமா இருக்கிறாரு, அவரை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ் என்ன பண்றாங்க, உறுதிமொழி கொடுக்குறாங்க, அல்லது ஃப்ரெண்ட்ஸ் வந்து உறுதிமொழி கொடுக்குறாங்க. இங்க கூட பாருங்க சார், ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்க சட்டத்துல. நண்பர்கள் ரொம்ப முக்கியமானவங்க வாழ்க்கையில. ஆனா பல வழக்குகள்ல பாத்தீங்கன்னா நண்பர்கள் தான் எதிரியா மாறி இருக்கிறாங்க, அது அடுத்த கட்ட விஷயம். ஆனா முக்கியத்துவம் யாருன்னா நண்பர்களுக்கு தான். சுந்தரபாண்டியன் ஒரு தமிழ் திரைப்படத்துல சொல்லுவார், கடைசியா ஒரு வசனம் பேசுவாரு. அந்த படத்தினுடைய கதாநாயகன் சசிகுமார், நண்பர்களை நம்பித்தானே அப்பா அம்மாவே உங்க கூட அனுப்புறாங்க, நீங்களே இந்த மாதிரி செஞ்சா நான் யாருக்கிட்டா போறது அப்படின்ட்டு அந்த கையில வச்சிருக்கிற ஆயுதத்தை கீழே போட்டுட்டு வருவாரு. அதான் அந்த படத்தினுடைய கருவே. நண்பருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் சட்டத்திலையும் அதான் சொல்றாங்க. ரிலேட்டிவ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க பாருங்க.
அப்ப பைத்தியமா இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸை எங்ககிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு, ஒரு அபிடவிட் போடுறாரு கோர்ட்ல, அல்லது ரிலேட்டிவ் அபிடவிட் போடுறாங்க, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம், எந்த பிரச்சனையும் இருக்காது, சேஃபான கஸ்டடியில நாங்க வச்சுக்கிறோம், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா, அப்ப மாநில அரசுக்கு ஒரு திருப்தி ஏற்படுது. ஒரு அப்ளிகேஷன் போடுறாரு, அப்ப அவரை பெயில்ல விட முடியுமா? பிணையின் பேரின் ஒரு பிணையை கொடுக்கிறான்னு சொன்னா, அதன் மூலமாக அந்த மாநில அரசாங்கம் பைத்தியமாக இருக்கக்கூடிய அந்த நபரை அந்த உறவினர்கள் அல்லது நண்பர்களிடம் ஒப்படைப்பதற்கு மாநில அரசாங்கமே ஒரு உத்தரவு போடும். அவங்க ரிலேட்டிவ் வந்து கேட்கறாங்க, அவங்க ஒப்படைங்க, பத்திரம் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க, நல்ல சிகிச்சை அளிக்கிறேன்னு சொல்றாங்க, சேஃப் கஸ்டடின்னு சொல்றாங்க. சொந்தக்காரங்களை தவிர வேற யார் வந்து அக்கறையை எடுத்து பாத்துக்குவாங்க? மாநில அரசாங்கமே திருப்தி அடையும் பட்சத்தில் சூரடி கொடுக்குறாங்க, அபிடவிட் போடுறாங்க. எனவே அவங்களை என்ன பண்ணும், அந்த அக்யூஸ்ட், அந்த பைத்தியமா இருக்கக்கூடிய அந்த அக்யூஸ்ட் வந்து அவங்க ரிலேட்டிவ் கிட்ட ஒப்படைங்க அல்லது அவருடைய நண்பர்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாநில அரசாங்கமே ஒரு உத்தரவை பிறப்பிக்கும். அண்டர் செக்ஷன் 339 சப்செக்ஷன் 1 அதுல கிளாஸ் ஏல சொல்றாங்க, அவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட நபர் பைத்தியமாக இருக்கிறார். அப்ப பைத்தியமாக இருக்கக்கூடிய அந்த அக்யூஸ்டை சரியான கவனத்துடன் அவரை பாதுகாக்கணும். அவர் தமக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ எந்தவித பிரச்சனையும் கேடையும் காயத்தையும் உண்டு பண்ணாதபடி, கேடு விளைவிக்காதபடி தடுக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 339 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி ல சொல்றாங்க, அந்த மாதிரி பைத்தியமாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய பாதுகாப்பில் வைத்திருக்கும் நபர், ரிலேட்டிவ் அவங்க பாதுகாப்புல வச்சிருக்கலாம் அல்லது ஃப்ரெண்ட் அவங்க பாதுகாப்புல வச்சிருக்கலாம், அவரை மாநில அரசு குறிப்பிடுகின்ற அந்த அலுவலரின் ஆய்வுக்காக குறிப்பிடப்பட்டு இருக்கக்கூடிய இடங்களிலும் நேரங்களிலும் அவரை கொண்டு வந்து ஒப்படைக்கணும். இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டிவ் கிட்ட அல்லது ஃப்ரெண்டு கிட்ட எழுதி வாங்கிட்டு ஒரு உறுதிமொழி எழுதி வாங்கிட்டு ஒப்படைக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த பைத்தியமா இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் ஒப்படைக்கிறாங்கன்னு சொன்னா, மாநில அரசாங்கம் இந்த தேதி இந்த மாசம் ஒவ்வொரு மாசமும் 2 முறை, ஒரு முறை அல்லது 2 மாசத்துக்கு ஒரு முறை இந்த டாக்டர்கிட்ட கொண்டு வரணும், இந்த அலுவலர்கிட்ட கொண்டு வரணும், நீங்க அவர் நல்லா இருக்காரா இல்லையான்னு கொண்டு வந்து நீங்க காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் விதிச்சு உங்ககிட்ட அந்த பைத்தியமா இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் ஒப்படைச்சாங்கன்னா, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி எந்த இடத்தில் எந்த அலுவலரிடம் அந்த பைத்தியமாக இருக்கக்கூடிய அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபரை கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டுமோ, அதே இடத்தில் அதே நேரத்தில் அதே தேதியில் அதே அலுவலர் முன்பாக அந்த நபரை கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும். கொண்டு வந்து ஆஜர்படுத்துங்க. எதுக்காக? ஃபார் மெடிக்கல் எக்ஸாம், அவர் ஆய்வு செய்வதற்காக. Be properly taken care of and prevent from doing injury to himself or to any other person. Under section 339 class A ல சொல்றாங்க. class B ல சொல்றாங்க, be produced for the inspection of such officer and at such times and places as the state government may direct. மாநில அரசாங்கம் சொல்லப்படுகின்ற அலுவலர் முன்பாக எந்த தேதியில் எந்த இடத்தில் அந்த பைத்தியமாக இருக்கக்கூடிய அந்த அக்யூஸ்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல கொண்டு வந்து அந்த அலுவலர் முன்பாக அந்த தேதியில் அந்த இடத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஏன்னா அவர் வந்து ஆய்வு செய்வாங்க, பரிசோதனை செய்வதற்காக. அண்டர் செக்ஷன் 339 சப்செக்ஷன் 1 கிளாஸ் C ல சொல்றாங்க, 330 உட்பிரிவு 2 படியோ, அப்ப பாதுகாவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பைத்தியமாக இருக்கக்கூடிய நபர் அவரை எப்பொழுது எல்லாம் வேண்டும் என்று சொல்லி நடுவர் அல்லது நீதிமன்றத்தின் முன் கொண்டு வந்து ஆஜர்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்களோ அந்த நேரங்களில் அந்த பைத்தியமாக இருக்கக்கூடிய அக்யூஸ்ட கொண்டு வந்து கோர்ட் முன்பாக நாம ஆஜர்படுத்த வேண்டும். சப்செக்ஷன் அண்டர் செக்ஷன் 339 சப்செக்ஷன் 1 கிளாஸ் B ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்ஷன் கொடுத்து இந்த ஆபீசர் முன்னாடி இந்த தேதி இந்த மாசம் இந்த இடத்துல நிறுத்த ஆஜர்படுத்துன்னு சொன்னா ஆஜர்படுத்துங்க. அண்டர் செக்ஷன் 339 சப்செக்ஷன் 1 கிளாஸ் C ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கோர்ட் சொல்றாங்கன்னா, கோர்ட் இந்த தேதி இந்த மாசம் இந்த வருஷம் அந்த பைத்தியமா இருக்கக்கூடிய அந்த அக்யூஸ்ட கொண்டு வந்து ஆஜர்படுத்தணும், ஆஜர்படுத்தணும். அண்டர் செக்ஷன் 339 சப்செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 ல சொல்றாங்க, எந்த குற்றம் பற்றிய விசாரணையானது ஒருவர் பைத்தியமாக இருப்பதன் காரணமாக தமது எதிர்வாதத்தை செய்வதற்கு அவர் திறனற்ற ஒரு நபராக காணப்படுகிறாரோ அது போன்ற சூழ்நிலையில் அந்த கேஸ் என்ன பண்ண ஒத்தி போட்டிருப்பாங்க. அவ்வாறு அட்ஜாயின்மென்ட் பண்ணப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த நபர் தன்னுடைய எதிர்வாதத்தை செய்ய திறனடையவராக இருப்பதாக
அந்த மெடிக்கல் ஆபீசர் சொல்லுகின்ற பொழுது அந்த ஆய்வு அலுவலர் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எந்த நேரத்திலும் அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டை கொடுக்கலாம். அப்பொழுது அந்த நடுவரோ அல்லது நீதிமன்றமோ அந்த எதிரியை என்ன அவங்களுடைய ரிலேட்டிவ் அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு உத்தரவு போடுவாங்க. அதன்படி அந்த பைத்தியமாக இருந்து இருக்கக்கூடிய அந்த அக்யூஸ்ட கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, நடுவர் முன்பாக அண்டர் செக்ஷன் 332 படி மேல் நடவடிக்கை எடுக்கும் அதில் ஆய்வு அலுவலனுடைய உறுதிச்சான்று சாட்சியமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாகும். அவங்க கொடுத்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வந்து ஒரு சாட்சியமா சான்றா எடுத்துக்குவாங்க. அப்ப 332 படி அந்த வழக்கை என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து மேற்கொண்டு நடத்துவாங்க. எனவே அண்டர் செக்ஷன் 328 339 வரை 328 எதை பற்றி சொல்லுது, எதிரி வந்து பைத்தியமாக இருக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடைமுறை என்பதை பற்றி சொல்லுது. 329 எதை பற்றி சொல்லுகிறது, நீதிமன்றத்தினுடைய விசாரணை செய்யப்படுவர் பைத்தியமாக இருக்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடைமுறை அதை பற்றி சொல்கிறது. 330 எதை பற்றி சொல்கிறது, ஒரு புலன் விசாரணை அல்லது வழக்கு விசாரணையின் போது நிலுவையில் இருக்கின்ற பொழுது எதிரி பைத்தியமாக இருக்கின்ற பொழுது அவரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. 331 எதை சொல்றாங்க, ரெசம்ப்ஷன் ஆஃப் இன்கொயரி ஆர் ட்ரையல், பரிசீலனை அல்லது விசாரணை மீண்டும் தொடர்தல். 332 என்ன சொல்றாங்க, அந்த வழக்கு விசாரணை கொண்டு வந்தாங்க, பைத்தியமா இருக்கிற அந்த அக்யூஸ்ட் வந்து போலீஸ் பண்றாங்க, கோர்ட் விசாரிக்கிறாங்க, கோர்ட் விசாரிக்கிறப்ப கோர்ட் மனநிறைவு அடைகிறாங்க, இவரு டிஃபென்ஸ் பண்ண தகுதியான நபர் ஆயிட்டாரு, பைத்தியம் தெளிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்கன்னா கேஸை தொடர்ந்து நடத்தணும். பைத்தியம் தெரியலன்னு சொன்னா அவர் என்ன பண்ண, ரிலீஸ் பண்ணிட்டு அந்த கேஸ் வந்து வேற ஒரு தேதிக்கு ஒத்தி வைக்கணும். இதுதான் சப்செக்ஷன் 2. 333 என்ன சொல்றாங்க, எதிரி நல்ல மனநிலையில் இருப்பதாக தோன்றும் பொழுது கேஸ் நடத்துங்கன்னு சொல்றாங்க. 334 பைத்தியமாக இருக்கும் காரணத்தினால அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணு, விடுதலை பண்ணுங்க. 335 இந்த பைத்தியமான காரணத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டவர் பைத்தியமாக இருக்கும் பட்சத்தில் அவரை பாதுகாப்பான காவல்ல வைக்க சொல்லி உத்தரவு போடுவாங்க 335. 336 இந்த கடமைகளை ஆட்சி வரக்கூடிய பொறுப்பு அலுவலர் யாரோ அந்த அவருக்கு அதிகாரம் அளிப்பது மாநில அரசுக்குள்ள அதிகாரம். அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், ஒரு ஆபீசருக்கு அதிகாரம் அளிக்கலாம் நீங்க பராமரிக்கணும்னு சொல்லி. அதான் 336. 337 ஒரு பைத்தியமா இருக்கக்கூடிய கைதி தம்முடைய எதிர்வாதத்தை செய்யும் திறனடையவர் என்று அறிக்கை செய்யப்படுகின்ற பொழுது என்ன நடைமுறை. 338 பாதுகாவலில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பைத்தியமாக இருக்கக்கூடிய நபர் விடுவிக்கப்பட்டதக்க ஒரு நபர் என்று டிக்ளேர் பண்றாங்கன்னா அப்ப என்ன ப்ரொசீஜர். பைத்தியமா பாதுகாவல வச்சிருக்காங்க, இருந்தாலும் அவர் வந்து விடுதலை பண்ணணும்னு சொன்னாங்கன்னா எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும். அண்டர் செக்ஷன் 338. அண்டர் செக்ஷன் 339 அவர் வந்து பைத்தியமா இருக்கிறாரு, அவருடைய உறவினர் அல்லது நண்பர்களிடம் ஒப்படைத்தல் பற்றி சொல்றாங்க. சாப்டர் நம்பர் 25 ஓவர்.